வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், இன்னைக்கு செஷன் போகலாமா? ரெடியா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அந்த சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம ஆல்ரெடி கைனமேட்டிக்ஸ் முடிச்சிட்டோம், மோஷன் அண்ட் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் 11th ஃபிசிக்ஸில் வந்துட்டு இந்த சாப்டர். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் எனர்ஜி அண்டு பவர். ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ், அந்த காமன் பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் டிஸ்கஸ் டுடே. சரியா? நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் அதை. எஸ், வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? ரைட், போலாமா? வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஒரு லைக் போடுங்க. ஓகே, ஐ ஹோப் வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ரைட், போகலாமா? ரைட், சி, ஸோ நம்மளோட நீட் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி போய் போயிட்டுருக்கு. ஐ திங்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க இல்லை எதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மறக்காமல் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நமக்கு ஆக்சுவலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஸ்கவுண்ட் போக நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் பேட்ச் வந்துட்டு 999, காம்போ வந்துட்டு 1499, காம்போ அட்வான்ஸ் அண்ட் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்துட்டு 1999. ஓகேவா? ஸோ கிராஷ் கோர்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க இல்லை மறந்துட்டீங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டோன்ட் மிஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன். ஸோ இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்துட்டு ஆன்லைனை விட ஆஃப்லைன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை வீட்டில் அந்த என்விரான்மெண்ட் கரெக்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காக ஆஃப்லைன் செஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ என்னென்னா அதோடைய ஆஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு 11,110. ஸோ இப்போ ஆக்சுவலாக March 20th பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் தானே ஆயிருக்கு. ஸோ இப்போ போயிட்டுருக்கு. யாராவது இன்னும் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, ஆஃப்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் ஆஃபரும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் இது எல்லாமே பிளேசஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் ஆஃப்லைன் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா மெயினாக சென்னை ரீஜியன்ஸ், இதெல்லாம் அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர் அண்டு அம்பத்தூர், இது எல்லாமே சென்னை ரீஜன். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ஹப்லையுமே நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி அண்டு பாண்டிச்சேரி. ஸோ இங்கேயுமே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கேயுமே உங்களுக்கு எது நியரஸ்ட் ரீஜியனோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் திங், மீட் யுவர் ஃபேவரட் டீச்சர் எப்போது அப்படின்னா 28th March ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிளியர்? மார்ச் இந்த மந்த்து வந்துட்டு மதுரையில் 28, சென்னையில் 29. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரீஜனில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. லைக் நீட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை அடுத்தது என்ன பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், உங்களுக்கு என்னென்னலாம் நீட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததோ எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், உங்கள் செஷன் போகலாமா? கிளியர்? எஸ், ஹாய், குட் மார்னிங். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது சார் ஒர்க் எனர்ஜி சாப்டர் மட்டும் மறுபடியும் நடத்துங்க சார், அது அடிக்கடி கன்ஃபியூஷனாக இருக்குது, மறந்து போகுது, அது மாதிரி ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வால்யூம் 1ல் ஈஸியான சாப்டரில் இதுவும் ஒன்று. நமக்கு என்னென்ன மெயினாக ஈஸியான சாப்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் கிராவிடேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ அதில் நமக்கு 2 கொஷின் வரும். ஓகேவா? அது ப்ராபப்ளி நம்ம அடுத்த செஷன் அதுதான் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் ஈஸியான சாப்டர். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான சாப்டர் அதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர். அதுலேருந்து ஜென்ரலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நிறைய இயர்ஸில் வந்து 3 கொஷின் வரைக்கும் வந்திருக்குது. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சாப்டர் 1 ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வால்யூம் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் 11th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். 12th ஃபிசிக்ஸில் போத் வால்யூம் அண்ட் வால்யூம் 2 நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் அதில் வந்துடும். அதாவது அரௌண்ட் 25 கொஷின்ஸ் வரைக்கும் அவுட் ஆஃப் 45ல் 23லேருந்து 25 வரைக்கும் நமக்கு 11th ஃபிசிக்ஸ் டாமினேட் பண்ணிடும். ரிமைனிங் 12th ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் நமக்கு ஒரு 2 கொஷின்ஸ் நான் சொல்கிறது மினிமம். ஓகேவா? கைனமேட்டிக்ஸ் ஒரு 2 எடுத்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் ஒரு 2, இதெல்லாமே 2 கொஷின்ஸ் மினிமம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர், அப்புறம் கிராவிடேஷன், ரொட்டேஷனல் மோஷனில் 3 கொஷின் வரைக்கும் வரும். ஸோ அதனால் ஓவராலாகவே வால்யூம் 1 11th ஃபிசிக்ஸ் வந்துட்டு நமக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒன் ஆஃப் த சாப்டர் இது ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ரீட் பண்ணுங்கள். கொஷின் புரியுதான்னு பாருங்கள். இது வந்துட்டு நீட் 2025ல் கேட்ட கொஷின். அப்படின்னா எப்போ போன வருஷம் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுனாங்க இல்லையாக்கா, சேலஞ்சாக இருந்ததுன்னு அந்த வருஷத்தில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஸோ அப்படி என்ன டஃப்பாக இருந்துன்னு பார்க்கலாம் வாங்க. த கைனெட்டிக் எனர்ஜிஸ் ஆஃப் 2 similar cars A and B are 100 joule and 225 joule. 100 joule and 225 joule respectively. On applying brakes, car A stops after 1000 meter and car B stops after 1500 meter. So if FA and FB are the forces applied by the brakes on a car A and B respectively, then the ratio of FA and FB அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The ratio of FA FB எவ்வளோ ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு கேஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த கார் மூவிங்கில் இருந்திருக்கு, 2 காருமே என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அது டீசலரேஷன். பிரேக் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அகெயின்ஸ்டாக நம்ம ஃபோர்ஸை கொடுத்து கைனெட்டிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. அப்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ அப்போ ஃபைனல் மைனஸ் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் எனர்ஜி தேரம் ஞாபகம் இல்லையா? ஒர்க் எனர்ஜி என்ன அர்த்தம், ஒர்க் எனர்ஜி தேரமில் W = சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்வால்வ் ஆயிருந்தால் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியலாக என்ன வெலாசிட்டியில் இருந்திருக்கு, ஃபைனல் என்ன வெலாசிட்டி இருந்திருக்கு, என்ன இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிருக்கு, அதனால் ஃபோர்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும், ஒர்க் டன் நடந்திருக்கு. தட் இஸ் ஒர்க் எனர்ஜி தியரம். கரெக்டாக? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி = என்னென்னு அர்த்தம், W. ஓகே. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் போய் ஸ்டாப் ஆகுதுன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த 2 காரும் ரன்னிங்கில் இருந்திருக்கு, அதில் 2த்துலையுமே பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கார் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு போயிட்டு 0 ஆகுது. ஓகேவா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும், அதுவும் 0 ஆகிடும். ஏன்னா ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மூவிங்கில் இருக்காது, வெலாசிட்டியே இருக்காது. வெலாசிட்டி இல்லைனா கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, 12 mv². ஸோ அப்போ ஃபைனலாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டி இருக்காது, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி 0 ஆகிடுது. அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துருக்கு தான் கேஸு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி இன்டர்லிங்க் பண்ணணுன்றதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் இது. இதில் எதுவுமே காம்ப்ளிகேட்டான பாயிண்ட் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். கைனெட்டிக் ஒர்க் டன்ன்றது, ஒர்க் டன் நம்ம எப்படி எல்லாம் சொல்லலாம், ஒர்க் டன்ன்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது பேசிக் ஃபார்முலா. ஒர்க் டன் W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம எப்படி சொல்ல முடியும், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனாலும் அங்கே ஒர்க் டன் நடந்திருக்கு. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்சோ ஒர்க் டன். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இப்போது இந்த கேஸில் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஒர்க் டன் ஈக்குவல்னா ஒர்க் டனுடைய பேசிக் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ∆S எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி = இங்கே வந்து ஃபோர்ஸ் ஃபிக்ஸடாக இருந்துக்குது, ஃபோர்ஸ் மாறல. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ரிலேஷன் டெரைவ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? எது சேஞ்ச் ஆகுது, கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரேக் அப்ளை பண்ணதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குது, இதுதான் அந்த பாயிண்ட்டு.
ஸோ கிளியரா? அப்போ இந்த கேஸ் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கைனடிக் எனர்ஜி கேஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு எஃப்ன்ட்டு இது எப்படி எழுதுங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? அப்போ எஸ்எஃப் மைனஸ் எஸ்ஐ. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா பேசிக்காக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு? கைனடிக் எனர்ஜி வந்துட்டு இனிஷியல் இருக்குது ஏ கேஸுக்கும் பி கேஸுக்கும் ஃபைனல் 0 ஆகிடுது. ஸோ அப்போ இந்த கேஸ் ரெண்டுத்துலையுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இனிஷியல் நமக்கு இருக்குது ஆரம்பித்து ஸ்டாப் ஆகும்போது நமக்கு இங்கே 0 ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் ஐடியா. சரியா? ஸோ அப்போ இந்த கேஸ் இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சிம்பிளாக எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு காம்ப்ளிகேட் இதை பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி டெல்டா கேஇ பை கைனடிக் எனர்ஜி டெல்டா கேஇ பி ஈக்குவல் டு எஃப்ஏ பை எஃப்பி. நான் டேரக்டாக ரிலேஷன் எழுதுகிறேன். இந்த கேஸுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். ஏன்னா அவங்க ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, எஃப்ஏ பை எஃப்பி. அப்போது டெல்டா எஸ் ஏ பை டெல்டா எஸ் பி. ஸோ ரேஷியோ எடுக்கும்போது நெகட்டிவ்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது வரக்கூடிய நெகட்டிவ் நமக்கு இங்கே தேவைப்படாது. சரியா? எஸ் ஹாய். ஓகே. ஸோ இதான் நான் எடுத்துருக்கேன். ஸோ ரேஷியோவில் நமக்கு நெகட்டிவ் பிரச்சனை கிடையாது. டிஃப்ரென்ஸ் எடுக்கிற வேல்யூ தான் நமக்கு இங்கே மெயின். இப்போது எனக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக இதில்? எனக்கு எஃப்ஏ பை எஃப்பி வேணும். ஸோ எஃப்ஏ பை எஃப்பி ஈக்குவல் டு இந்த டேர்ம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகிடும் பாருங்கள். ஸோ கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ் ஏவில் கைனடிக் சேஞ்சஸ் இன் பி இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது நியூமரேட்டருக்கு போட்டு இது டினாமினேட்டருக்கு வந்துடும். எனக்கு கொஷின் எஃப்ஏ பை எஃப்பி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெல்டா எஸ்பி டிவைடட் பை டெல்டா எஸ்ஏ. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கு இதில்? 100 ஜூல். கரெக்டாக? பிரேக் அப்ளை பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி 100 ஜூல், ஸ்டாப் ஆகும்போது 0 ஆகிடுது. அப்போ 100 - 0 நமக்கு இங்கே என்ன அர்த்தம்? 100. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பி வந்துட்டு ரெண்டுமே ஸ்டாப் ஆகிடுது ஃபைனலாக. அதனால் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இங்கே 0. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரேக் அப்ளை பண்ணதுலேருந்து ஸ்டாப் ஆகும்போது எவ்வளோ தூரம் போயிருக்கு ரெண்டு கேஸ்லையும்? டெல்டா ஏ 1000, டெல்டா பி 1500. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ வரும்? பிரேக் அப்ளை பண்ணதுலேருந்து ஸ்டாப் ஆனது கணக்கு. சரியா? 1500 பை 1000. அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். எப்படி கேன்சல்? இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ இது 15. அப்போ இது என்ன வரும்? 15. இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ என்ன வரும்? 2/3. 2/3 இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட். யாரோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. யார்? இனியா. எஸ், கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஐடியா. அந்த கரெக்டாக ஒர்க் எனர்ஜி தேரம்னா என்ன, ஒர்க் டன்னா ஃபஸ்ட்டு என்ன? ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ். அதாவது டாட் ப்ராடக்ட் வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் S வெக்டார். F வெக்டார் டாட் S வெக்டார்னா FS காஸ் தீட்டா. ஸோ இது பிரேக் அப்ளை பண்ணும்போது என்னது? டைரக்ஷன் நீங்கள் எடுக்கும்போது 0 டிகிரி தான் நமக்கு எடுக்கிறோம். ஸோ அதனால் இங்கே காஸ் 0 நமக்கு என்ன ஆகிடும்? 1 ஐடியல் கேஸ் தான் ஒரு மேக்ஸிமம் கேஸ் தான் இந்த கேஸில் வரும். ஸோ அதனால் காஸ் 0 1 ஆகிடும். ஸோ W ஈக்குவல் டு FS. இது ஒர்க் டன் டேரெக்டாக ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும்போது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கைனடிக் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணும்போது டெல்டா கேன்னு போடுவோம். இதுவாக இருந்துச்சுன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டெல்டா யூ. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக். அப்போ டோட்டல் எனர்ஜி இதுன்னா சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி ஆல்சோ ஒர்க் டன். ஸோ ஒரு எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே ஒர்க் டன் நடந்திருக்கு ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனலில். இவ்வளோதான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா. அது கைனடிக் எனர்ஜி தனியாக இருந்தாலும் சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி தனியாக இருந்தாலும் சரி, அது ரெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் சரி. பட் இட் ஸோ அதனால தான் இந்த மெத்தட். ஸோ இது அப்படியே இந்த ஃபார்முலாவை எழுதி நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இது கேட்ட வருஷம் பாருங்கள், போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் லைக் இந்த கொஸ்டின்லாம் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டஃபாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இதில் ஃபிசிக்ஸில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். நிறைய கொஸ்டின்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொபோஷனாலிட்டி. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்முலாவில் எது ஃபிக்ஸ்டாக இருக்குது அந்த கேஸில், எது வேரியபிளாக இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியும். கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே எதெல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிற காம்பனெண்ட், எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது, அதுதான் ப்ரொபோஷனாலிட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் ரேஷியோ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். ஃபிசிக்ஸ் இந்த சாப்டர் இல்லை, எல்லா சாப்டரும் நமக்கு ஃபார்முலா இருக்கும். ப்ரொபோஷனாலிட்டி கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ஆன்சரை கெட் பண்ணிட முடியும். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். 2024
an object moving along horizontal x direction with kinetic energy 10 joule is displaced through x equal to 3 I cap meter by the factor f vector equal to minus 2 I cap plus 3 j cap Newton. The kinetic energy of the end of the displacement என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கொஷின் வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ திரும்ப அதே தான், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு டபிள்யூ. ஸோ இங்கே வெக்டாரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம், எஃப் வெக்டார் டாட் டெல்டா எக்ஸ் வெக்டார். சரி, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வெக்டார் ஃபார்மில் கொடுக்கும்போது. ஸோ ஒர்க் எனர்ஜி தேரம் இது, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன். ஒர்க் டன்னு டேரெக்டாக சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தா இதை கால்குலேட் பண்ணி டபுள் கண்டுபிடிச்சிருவோம். கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட்டடாக இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டினா ½ mv² மைனஸ் ½ mu² போட்டு ஆன்சர் கெட் பண்ண முடியும். இங்கே என்னன்னா இந்த ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ரெண்டு ஈக்குவல். இதில் இதுக்கான டேட்டா கொடுத்தா எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார், இல்லை இதுக்கான டேட்டா கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்குறாங்கன்னா ½ mv² மைனஸ் ½ mu². ஓகேவா? that otherwise final kinetic energy minus initial kinetic energy. So இங்க f vector என்ன இருக்கு பாருங்க, minus 2 I cap plus 3 j cap, correct? அதுக்கப்புறம் dot 3 I cap, கரெக்டா? இதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் வித் கைனெட்டிக் எனர்ஜி 10 ஜூல். 10 ஜூல்னா இப்போ என்ன அர்த்தம், இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எனக்கு தெரியாது, அதான் கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க, த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் எண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எண்ட் ஆகும்போது அந்த எண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு கொடுத்துட்டாங்க, என்னது 10 ஜூல். அந்த கொஸ்டினை கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஹரிசாண்டல் எக்ஸ் டைரக்ஷன் வித் கைனெட்டிக் எனர்ஜினா 10 ஜூல் டிஸ்பிளேஸ்டு த்ரூ, இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கொடுத்துட்டாங்க. இதான் என்னது இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? அது கேன்னு போட்டுக்கோங்க, இல்லை கேன்னு போட்டுக்கோங்க, அது உங்கள் கன்வீனியன்ட்டு தான். சிம்பிளிஃபை பண்ணுங்க, டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் இதை டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஐ கேப் ஒன்று ஆகிடும், -2 × 3 என்ன ஆகிடும், -6. ஸோ இங்கே ஜே கேப் டம் கிடையாது, அதனால் ஜே கேப் டம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது. கரெக்டாக? ஐ கேப் தான் எடுக்க முடியும், ஜே கேப் தான் எடுக்கணும், கே கேப் தான் எடுக்க முடியும். அப்போ கேஎஃப் ஈக்குவல் இந்த -10 இங்கே கொண்டு வாங்க, என்ன ஆகிடும், +10. அப்போ 10 - 6 என்ன ஆகிடும், +4 ஜூல். ஓகேவா? +4 ஜூல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Yes, option C is the correct answer. Good, very good. That is the answer. So answer வந்து எல்லாருக்கும் clear. So question கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. இந்த ஒர்க்கு கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த சாப்டர் ஃபுல்லாக இதை மட்டும் தான் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் மொமெண்டம் கொல்யூஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மொத்த ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எதில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹெட்டிங், அதாவது கைனெட்டிக் எனர்ஜி, ஒர்க் டன், பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இந்த ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் திரும்ப இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் இருக்கும் அதில். ஸோ இதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் அடுத்த மெயின் ஹெட்டிங்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன், அதுக்கு வச்சுக்கிட்டு மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சு சால்வ் பண்ண முடியும். எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் சொல்கிறத வச்சுட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? கிளியர், ரைட்? எஸ், கிராஃப் கொஸ்டின் நமக்கு இதில் இருக்கும். இதில் டயக்ராம் கிராஃப் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சில் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்சில் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை வந்துட்டு ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்குது. ஸோ இதில் கிராஃபுமே ஒரு முக்கியமான ஹெட்டிங் தான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. An object falls from height of 10 meter above the ground அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 meter above the groundல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது. After striking the ground it ஓகேவா என்ன ஆகுது,
ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் 50% ஆஃப் எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகிடுது. ஓகேவா? ஆஃப் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி த ஹைட் அப் டு த ஆப்ஜெக்ட் கேன் ரீபவுன்ஸ். எவ்வளோ ஹைட் வந்து ரீபவுன்ஸ் ஆகிருக்கு திரும்ப அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரம் த கிரவுண்ட். இதுதான் ஆக்சுவலாக கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கும்போது சில கொஷின்லாம் முடிஞ்ச வரைக்கும் டயக்ராம்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கைனமேட்டிக்ஸ் சாப்டர் இந்த மாதிரி சாப்டர்லாம் கனெக்ட் பண்ண முடியல உங்களால் சடனாக டைரெக்டாக அப்படின்னா அடுத்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணுன்னா டயக்ராம் டைரெக்டாக வரைய கற்றுக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணப்போம், ஒரு கேஸ் எடுத்தோம். ஓகேவா? இது கிரவுண்ட் லெவல்னு வச்சுப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃப்ரம் எ ஹைட் 10 மீட்டர் அபவ் த கிரவுண்டுனா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுறது, அந்த ஆப்ஜெக்ட்டு இந்த மாதிரி ஃபால் ஆகுது. இந்த ஹைட்டு ஹெச் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் 10 மீட்டர். இங்கேருந்து அது கீழே விழுந்துருக்குது. இதான் அவங்க இனிஷியலாக கொடுத்துருக்குறது. ஸோ அது கிட்டத்தட்ட பால், நார்மலாக பால் எப்படி இருக்கும், மேலேருந்து கீழே விழுந்துன்னா கீழே தரையில் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து கீழே விழுந்தோடனே என்ன ஆகும், ரீபவுன்ஸ் ஆகும், திரும்ப ஜம்ப் ஆகும். அந்த ரீபவுன்ஸ் ஆகும்போது அதே ஹைட்டுக்கு மேலேருந்து நம்ம போட்டோமே அதே ஹைட் வருமானு கேட்டால் அதே ஹைட் வராது. ஏன்னா கிரவுண்டில் போயிட்டு கான்டாக்டில் பண்ண உடனே என்ன ஆகிடும், அது ரெசிஸ்டன்ஸ் நேச்சர்னால என்ன ஆகும், நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும், எனர்ஜி ரெடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரெடியூஸ் ஆகிறதுனால அந்த ரிமைனிங் இருக்கிற எனர்ஜி எவ்வளோ அதில் பாலில் இருக்குதோ அதுக்கு அது என்ன ஆகும், ரீபவுன்ஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வரும். அதே ஹைட்டுக்கு வராது, எனர்ஜி லாஸ் ஆகலை. தேர் இஸ் நோ லாஸ். ஐடியல் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நோ லாஸ், ஜீரோ லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா திரும்ப ஜம்ப் ஆகும்போது அதே ஹைட்டுக்கு வந்துடும். ஓகே, பட் அதுக்கு எது கிடையாது இது. ஸோ இதில் இங்கேருந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா திரும்ப அது ரீபவுன்ஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக கேஸு. இப்போது மேலேருந்து இங்கே கீழே விழும்போது எவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே மேலே இருக்கும்போது எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சோ கீழே விழும்போது என்ன இருக்கும், ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருந்ததோ திரும்ப அது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும், டோட்டல் கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கரெக்டாக ஞாபகம் இருக்கா அந்த சாப்டரில்? பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ஹையஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கீழே கிரவுண்டில் ஃபால் ஆச்சுன்னா கிரவுண்டில் விழும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அங்கே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி கீழே விழும்போது என்னவாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். இது மாதிரி அப்போர்டில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா த்ரோ பண்ணும்போது என்ன கைனட்டிக் எனர்ஜி இருந்துச்சோ கைனட்டிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆகிட்டே போய்ட்டு மேக்ஸிமம் ஹைட்டு போனதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும், மேக்ஸிமம் ஆகிடும், கைனட்டிக் எனர்ஜி அங்கே ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி கொடுத்தோமோ மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக பேசிக் ஐடியா. அப்போ இங்கே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சோ கிரவுண்டில் ரீச் ஆகும்போது என்னவாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கிரவுண்டில் விழும்போது அந்த என்ன பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் ஹைட்டில் இருந்தோ அது ஃபுல்லாக கன்சர்வ் ஆகிடும். திரும்ப என்ன ஆகிடும், எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆனால கிரவுண்டில் விழும்போது அதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக லாஜிக். இப்போது இந்த கேஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் என்ன கண்டுபிடிக்கணும், அதுதான் கைனட்டிக் எனர்ஜி. அப்போது கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல ஹைட்டு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட் இருந்தால் போதும், mgh. கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா எனக்கு வெலாசிட்டி தெரியணும், 12 mv² மாஸும் வெலாசிட்டி தெரியணும். ஓகேவா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது போதும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இவ்வளோ தான். அப்போது இதில் இது நம்ம mg அப்படியே வச்சுப்போம். ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸுக்கு 10. ஸோ அப்போ இதான் என்னது, எனக்கு கைனட்டிக் எனர்ஜி இந்த கிரவுண்டில் விழும்போது இதான் எனக்கு என்னது 100% ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி. அதான் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. ஜஸ்ட்டு ஹிட் த கிரவுண்ட், பிஃபோர் ஹிட் த கிரவுண்ட், கிரவுண்டில் டச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹையஸ்ட் கைனட்டிக் எனர்ஜி எது, mg×10. ஏன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல்ன்றதுனால இதான் 100%. இப்போ ஹிட் ஆனதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகுது. லாஸ் ஆனதுக்கப்புறம் அது திரும்ப ஜம்ப் ஆகிட்டு திரும்ப சம் டிஸ்டன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் சம் ஹைட் இவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன், h'. இது வந்து ரீபவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் போகிற தூரம், ரீபவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போது திரும்ப நான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ ஹைட்டு போயிருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும், கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கிருந்து இது எவ்வளோ ஹைட்டு போயிருக்கோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், இதனுடைய கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். அப்போது ke' ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன், pe' எடுத்துக்கிறேன். ஸோ mgh
ஹச் டேஷ் அதோட ஹைட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன் ஹச் டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஃபைனலாக சிம்பிளாக நான் எப்படி சொல்லலாம் KE டேஷ் ஈக்குவல் டு mg h டேஷ்னு சொல்லலாமா. பொட்டன்ஷியல் நான் ஏன் மென்ஷன் பண்ணால் இது ரெண்டு ஈக்குவல் எனக்கு பொட்டன்ஷியல் ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் ஈக்குவல் அதான் எனக்கு கைனடிக் தான் வேணும். ஸோ அதுக்கு மட்டும் நான் எடுத்து ஈக்குவேட் பண்ணுறேன். இது ரெண்டு ஈக்குவல் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அங்கே போட்டிருக்கிறேன். ஃபைனலாக எனக்கு இதான் டேட்டா ரீபவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி நான் KE டேஷ்னு எடுத்துக்கலாம். அது எதுக்கு ஈக்குவல் mg h டேஷுக்கு ஈக்குவல். இப்போ கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்டில் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ 50% ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகிருக்குது. அப்போது 50% ஆஃப் இனிஷியல் கைனடிக் எனர்ஜினா இப்போ என்ன அர்த்தம் ஃப்ராக்ஷன் என்ன 50%னா என்ன அர்த்தம் 50% ஆஃப் சம் 50% ஆஃப் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஓகேவா. KE டேஷோடைய வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 50% ஆஃப் த ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கைனடிக் எனர்ஜி 50% என்ன எழுதுவோம் 50/100 இன்ட்டு கைனடிக் எனர்ஜி கரெக்டா. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/2 ஸோ KE/2. ஸோ அப்போ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்கும் ரீபவுன்ஸ் ஆகும்போது இனிஷியலாக இருந்த கைனடிக் எனர்ஜியை விட ஹாஃப் இருக்கும். அப்போ இதை நான் KE டேஷுக்கு பதிலாக என்ன எழுதலாம் இந்த KE டேஷுக்கு பதிலாக KE/2ன்னு எழுதலாம் கரெக்ட். KE/2 ஈக்குவல் டு mg h டேஷ். நான் சொல்கிறது புரியுதா. அந்த கேஸுக்கான ரிலேஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெரைவ் பண்ணிட்டு வரேன். ஸோ ரீபவுன்ஸ் ஆன கைனடிக் எனர்ஜி 50% ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்குது அதனால தானே ரீபவுன்ஸ் ஆயிருக்குது. கொஸ்டின் எல்லாம் புரியுதா 50% ஆஃப் கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரீபவுன்ஸ் ஆனது டியூ டு எதனால ரிமைனிங் இருந்து 50%னால கரெக்ட் ஐடியா. இப்போ சப்போஸ் 30% லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரீபவுன்ஸ் ஆனது ரிமைனிங் எதனால இருக்கும் ரிமைனிங் இருந்து 70%னால. அப்போ நீங்கள் எழுதும்போது இங்கே 30% எழுதக்கூடாது ரிமைனிங் இருக்கிற 70% எழுதணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும் 70% ஆஃப் த KE அந்த கைனடிக் எனர்ஜினால தான் இவ்வளோ தூரம் ஜம்ப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா மீதி ப்ராசஸ் நடந்தது டியூ டு த ரிமைனிங் கைனடிக் எனர்ஜினால. இப்போ இந்த KE எதுக்கு ஈக்குவல் mg10 கரெக்ட். ஸோ அப்போ இந்த KE நான் என்ன எழுத போகிறேன் KE/2 ஈக்குவல் டு கொஸ்டினில் நமக்கு h டேஷ் தான் வேணும் mg h டேஷ். ஸோ இதில் KEக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் mg × 10. ஸோ அதனால் mg × 10 ஈக்குவல் டு mg h டேஷ். சிம்பிளிஃபை பண்ணுங்க இது m கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். இங்கே /2 வேறு இருக்கு இல்லையா என்ன இருந்திருக்கும் /2 வேறு இருந்திருக்கும். ஸோ இதை ரெண்டு கேன்சல் பண்ணால் 5 ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக h டேஷ் எதுக்கு ஈக்குவல் 5 மீட்டர். h டேஷ் ஈக்குவல் டு 5 மீட்டர் இஸ் த ஆன்சர். எஸ் ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதா. இன்கேஸ் நான் எதுக்கு இவ்வளோ கிளியராக டயக்ராம் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளால் அது இமேஜின் பண்ண முடியாது. சில நேரத்தில் சடனாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஓகே கைனடிக் எனர்ஜி இவ்வளோ தூரம் இருக்குது நான் ஏன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இங்கே கைனடிக் எனர்ஜி கேட்கும்போது அப்படின்னா ரீசன் தெரியணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி ஆக்ட் ஆகும் இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடியது. இந்த கேஸ் எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு ஸ்ப்ரிங் கேஸு கிராவிடேஷனல் அதாவது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது ரெண்டுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகும்போது தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எல்லா இடத்துலையும் கால்குலேட் பண்ண மாட்டோம். கைனடிக் எனர்ஜிக்கு மாஸ் வெலாசிட்டி தான் நம்ம எப்போ கால்குலேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது ரீஸ்டோரிங் எனர்ஜி. ஸ்ப்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டால் திரும்ப ரிட்டன் வருது. ரிட்டன் வர்றதுக்கான எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகணும். அது எல்லா கேஸ்லையும் இருக்காது. ஸ்ப்ரிங் நேச்சரில் இருக்கும் கிராவிட்டி நேச்சரில் இருக்கும். இப்போ பாலை த்ரோ பண்ணிங்கன்னா த்ரோ பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். ரிட்டன் வரதுக்கு எனர்ஜி கொடுக்கல தானாகவே அது ரிட்டன் வருது. அப்போ அதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. ஸ்ப்ரிங்கை இழுக்கிறீங்க விட்டுட்டிங்கன்னா ரிட்டன் வரதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கல அது தானாக வந்துடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் அப்படி தான் ரெண்டு ப்ளஸ் சார்ஜ் கிட்ட கொண்டு போகிறீங்க விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும் ரிப்பல்ஷன் எனர்ஜி எட்ட வந்துடும். ஸோ அப்போ அதில் அதை ரெண்டு கிட்ட கொண்டு போது நம்ம எனர்ஜி கொடுப்போம் திரும்ப அது ரிட்டன் வரதுக்கு எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. ஸோ நம்ம சிலபஸில் நம்ம ரொம்ப ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எது அப்படின்னா மெயின் ஃபோர்ஸ் என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதாவது கிராவிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்குனாலே அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது.
அந்த ஃபோர்ஸ் இருக்கிற எப்பயுமே அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். அதில் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் நம்ம எதை அப்ளை பண்ண முடியும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இப்போ எனர்ஜி வந்து ரீஸ்டோரிங் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டும் இருந்தால் தான் டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அது இருக்கணும்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸ்ப்ரிங் கேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் இந்த ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லையும் நம்ம பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம கிராவிடேஷன் பார்ப்போம். கிராவிடேஷன்லையும் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது புரியுதா? ஏன்னா இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் கேஸ்லையும் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிற எல்லா கேஸுமே என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அது ப்ரெசென்ட் ஆயிருந்தனாலே நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். காட் இட்? கிளியரா? ஸோ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருந்துச்சோ மேக்ஸிமம் 0 ஆகும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆகிடும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும். அதே தான் ஸ்ப்ரிங் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸ்ப்ரிங் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் ஒரிஜினல் ஷேப்லேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிடும். விட்டுட்டோம்னா ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஸ்டேட். லைக் ரப்பர் பேண்டில் இருக்கிற மாதிரி. ரப்பர் பேண்ட்லேயே நமக்கு அப்படி தான் இருக்கும். ரைட்? புரியுதா? ஸோ அந்த சப்ஜெக்டில் கிளாரிட்டி இருந்துச்சுனாலே உங்களுக்கு இதில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத ஒரு சாப்டரில் இதுவும் ஒன்று. பட் என்னென்னா சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவாக புரியணும். இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு, கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி அது கிளியராக இருந்தால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ரைட்? அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவுமே இது நீட் கொஸ்டின் தான். 2023 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரீட் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க? த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ லாங் ஸ்ப்ரிங். ஸோ சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன டைப் ஆஃப் கேஸ் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அது எந்த ஃபோர்ஸில் அது இன்வால்வ் ஆகுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஸ்ப்ரிங் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? பொட்டென்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, காட் இட்? அப்போது வென் ஸ்ட்ரெச்டு, ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, பிடிச்சி எடுக்கிறாங்க, எது வரைக்கும் போகுது? 2 மீட்டர் இருக்கும்போது யூன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ஸ்ட்ரெச்டு பை 8 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணால் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் எவ்வளோவா இருக்கும்? 2 மீட்டர் இருக்கும்போது எவ்வளோ ஸ்டோர் ஆச்சோ அதை விட எத்தனை டைம்ஸு 8 மீட்டர் இருக்கும்போது ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளோதான் கேஸு. கொஷின் புரியுதா இல்லையா? நார்மலாக நீங்கள் லாஜிக்காக இப்போ எடுத்திங்கன்னா, இப்போ இதான் ஒரிஜினல்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதில் ஏதோ ஒரு மாஸ் எப்படி இருக்குது? இது இனிஷியல், இது ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரிங்கோடைய ஒரிஜினல் சுச்சுவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை பிடிச்சி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் லைக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது? இந்த எக்ஸ்டெண்ட் ஆனது எவ்வளோ? 2 மீட்டர். இது ஃபஸ்ட்டு கேஸு, இது ஒரிஜினல் இனிஷியல். இது ஓகேவா? இதான் என்னது? ஒரிஜினலாக அந்த ஸ்ப்ரிங்கோடைய பொசிஷன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம், ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இதிலிருந்து என்ன ஆயிருக்கு? இங்கே 8 மீட்டர் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு யூன்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி யூ எவ்வளோ? 2 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் போது. அப்போது 8 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்ததுன்னா என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும்? அதான் கொஷின். அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? யூ டேஷ். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நான் டயக்ராமாக போட்டிருக்கேன். வி ஹேவ் ஏ ஃபார்முலா, அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங் கேஸுக்கு எடுத்திங்கன்னா, ஸ்ப்ரிங்குக்கு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா U is equal to half of k x square. U is equal to half of k x square. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ U is equal to half of k x square. இதில் எது கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். 1/2 கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே எது மட்டும்தான் டேட்டா கொடுத்துருக்காங்க? எக்ஸோடைய டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் 2, செகண்ட் கேஸில் 8. அப்படின்னா இனிஷியலாக இருந்தது 8 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும்? இவ்வளோ தான் கொஷின். ஓகேவா? கிளியர்? இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, 1/2 கான்ஸ்டன்ட்டு, கே கான்ஸ்டன்ட்டு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது? மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கு. இந்த சாப்டர் இல்லை, ஃபார்முலாஸ் வரக்கூடிய நிறைய சாப்டர் நமக்கு நீட் டு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 45 கொஷனில் 15 to 20 கொஷின்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோர்ஷனாலிட்டி.
அதாவது இந்த ஃபார்முலா ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதில் ஏதோ 2 காம்பனண்ட் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டில் 2 காம்பனண்ட் அதில் வேரியபிளாக இருந்திருக்கும். அதில் வச்சுக்கிட்டு 2 கேஸ் கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எனக்கு வந்துட்டு யூ டேஷ் வேணும், ரேஷியோ எடுங்க. யூ டேஷ் பை யூ ஈக்குவல் டு இது எப்படி எழுதுங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா எப்படி எழுதுறேன்னு? பொட்டன்ஷியல் ஸ்ப்ரிங்கில் பேசிக்காக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா ½ kx². எக்ஸ்ன்றது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதோ அதான். எக்ஸ்ன்றது என்னது? இதான். இப்போ இந்த கேஸில் திஸ் இஸ் எக்ஸு, திஸ் இஸ் எக்ஸ் டேஷ். சொல்கிறது புரியுதா? ஸ்ப்ரிங்கை எவ்வளோ தூரம் நீங்கள் எழுத்துறீங்களோ எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து, அதுதான் எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ்ட்ரா போயிருக்கிறது. அப்போது யூ டேஷ்ன்றது எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. யூன்றது ஆல்ரெடி ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது ரேஷியோ எடுத்திங்கன்னா அது எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஒன்லி எக்ஸ். மீது 2 அந்த ஆஃபும் கேவும் கான்ஸ்டன்ட், அதனால் அதை போட்டு குழப்பிக்கல. ஸோ எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே எக்ஸ் டேஷ் எனக்கு இங்கே என்னது? இதை வேணால் இன்னும் கூட ஈஸியாக எழுதிக்கலாம். எக்ஸ் டேஷ் பை எக்ஸு ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால அந்த ஹோல் ஸ்கொயர்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். தட் இஸ் அவர் கன்வீனியன்ட். அதுக்கப்புறம் இது 8, இது 2. அப்போ எக்ஸ் டேஷுக்கு பதிலாக 8, இதுக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்போ 4 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 16. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக? யூ டேஷ் பை யூ ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருக்கு? 16 கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு யூ டேஷ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 டைம்ஸ் ஆஃப் யூ. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. அப்போது 2 மீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 மீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ, எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 16 டைம்ஸ் 8 மீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் கொஷின். இதை விட எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ரைட், சூப்பர். இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அட் எனி இன்ஸ்டன்ட் டைம், இது நீட் கொஷின் தான், ஓகேவா? இது வந்துட்டு 2024. At any instant of time t, the displacement of any particle is given 2t minus 1 displacement. SI unit na அது என்ன SI unit வருமோ அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ப்ராக்கெட்டில் SI unit na displacement என்ன SI unit வருமோ you have to take it. That is SI unit. ஓகேவா? Under the influence of force வந்து 5 Newton அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The value of instantaneous power கேட்டிருக்காங்க. The value of என்ன கேட்டிருக்காங்க? Instantaneous power. ஓகேவா? பவர் ஆக்சுவலாக நம்ம எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அட் எனி இன்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க, எக்ஸு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ஆஃப் டி கிவன் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் டைமில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2t minus 1. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? 2t minus 1. சரியா? இது கொஷினில் கொடுத்துருக்குறது. அவங்க ஃபோர்ஸு கொடுத்துட்டாங்க கிவன், அடுத்தது 5 Newton. ஸோ பேசிக்காக பவரோட டெஃபினேஷன் என்ன? இந்த சாப்டரில் 2 ஃபார்முலா பவருக்கு வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. பவரோட பேசிக் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பவர் P is equal to work done by time அப்படின்னு சொல்லுவோம். பவரோட பேசிக் மீனிங் என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை டைம், W/T. ஓகேவா? இல்லை சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி பை டைம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை டைம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம், இது எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் ஒர்க் டன் தான். சரியா? ஒர்க் டன்ன்றது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல், சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல். இது எல்லாமே அந்த கேஸுக்கு பை டைம்னு போடலாம். இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, வெக்டாரில் இன்னொரு கேஸ் நம்ம எழுதலாம், ஃபோர்ஸு கூட இன்வால்வ் பண்ணி எழுத முடியும். F வெக்டார் டாட் V வெக்டார், F வெக்டார் டாட் V வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? மேக்ஸிமம் கேஸ்னு வரும்போது ஜஸ்ட் F இன்ட்டு FV cos theta வரும். ஐடியல் கேஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன எடுப்போம்? P is equal to FVன்னு எடுப்போம். ஆங்கிள் பற்றி ரெப்ரசன்ட் பண்ணால் θ 0 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா? இது ஐடியல் கேஸ். ஓகே, ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு V, θ ஈக்குவல் டு 0 வேல்யூ, cos 0 வேல்யூ 1. ஸோ இது டெஃபினேஷன். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம்ன்றது டெஃபினேஷன். அதுக்கப்புறம் பவரை இந்த சாப்டரில் நம்ம திரும்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலானா ஒர்க் டன் பை டைம் மட்டும் இல்லாமல் நிறைய தடவை இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ். பவர் இந்த ஆன்சரை, இந்த கொஷினை வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்தும் கேட்பாங்க. அதாவது எஃப் வெக்டார் ஃபோர்ஸை வெக்டாரில் கொடுத்துருவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரில் கொடுத்து பவர் கேட்பாங்க. அப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் எடுத்து பவர் கால்குலேட் பண்ண முடியும்.
இல்லை வேல்யூ ஆஃப் எஃப்பும் வியும் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கொஷின் என்னன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் கொஷின். வெலாசிட்டி கொடுக்கல, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க, கொஷின் பவர், வெலாசிட்டியோடைய டேட்டா கொடுக்கல, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா, வேரியபிள் இருந்துன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்குமா, நமக்கு தெரியும் இல்லையா. வாட் இஸ் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது v is equal to dx/dt. அப்போ இங்கே என்ன வரும், d of x of t divided by dt. கரெக்டா, இதான வெலாசிட்டி. ஏன்னா எனக்கு இப்போ வெலாசிட்டி வேணும், அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2, அதாவது 2 into t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போ வெலாசிட்டி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 m/s. அப்போ therefore பவர் ஈக்குவல் டு வாட், fv. மேக்னிடியூட்ல இருந்துச்சுன்னா fv யூஸ் பண்ணும், வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா f வெக்டார் டாட் v வெக்டார் எடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும், வெக்டாராக இருந்திருந்தா. இது டேரெக்டாக f into v. ஸோ கொஸ்டினில் ஃபோர்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி 2, அப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 வாட். ஸோ ஆப்ஷனில் வாட்னு கொடுக்கல, கொஸ்டினில் அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பவர், பவருக்கு என்ன எஸ்ஐ யூனிட் இருக்குமோ அது அதனுடைய எஸ்ஐ யூனிட்னு சொல்லிட்டாங்க. அது வேல்யூ அந்த யூனிட்டை கொடுக்காம வாட்னு கொடுக்காம, ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவரில் வேல்யூ மட்டும் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, அந்த நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ பவருடைய எஸ்ஐ யூனிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸோ அது வாட். புரியுதா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க இனியா, குட். ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A bullet of mass m hits a block of mass m elastically. ஸோ கொஷினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்கணும், சரியா? அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் a bullet of mass mன்னு சொல்லிட்டாங்க, m ஸ்மால் m hits a block of mass m அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஹிட் ஆகிருக்குன்னா எலாஸ்டிக்கலி. ஓகே, ஸோ எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் எல்லாரையும் ஞாபகம் இருக்கா, படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே எலாஸ்டிக் கொலிஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும், ஸோ ரெண்டு கேஸில் எலாஸ்டிக் கொலிஷன் நமக்கு நடக்கும்போது டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு, அதாவது டோட்டல் கைனடிக் எனர்ஜி. டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். அதே மாதிரி டோட்டல் மொமெண்டம் ரெண்டுமே கன்சர்வ்டாக இருக்கும். எதில், எலாஸ்டிக் கொலிஷனில். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வ்டு, எது கிடையாது, கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு கிடையாது. இதில் இன்எலாஸ்டிக்கில். ஃபைனலாக மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்டு, வெதர் இட் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன், மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. பட் இந்த கொஷின் என்ன அப்படின்னா, கேஸ் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், இப்போ இதில் வந்துட்டு எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குது, ஓகே, மேக்ஸிமம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா அது எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் கொஷின். ரெண்டு ஆப்ஜெக்ட் ஹிட் ஆகும்போது எலாஸ்டிக் கொலிஷனில் தான் நடக்குது, ஓகேவா? ரெண்டு மாஸ் ஹிட் ஆகும்போது போது நடக்கிற கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கொலிஷன் நடக்கும்போது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், ஓகேவா? மாஸ் m1லேருந்து m1 m2 ரெண்டுத்துலேருந்து, இல்லை இங்கே கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு கொடுத்துருக்காங்க, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மேக்ஸிமம் வரணும் என்ன கண்டிஷன் அப்படின்னா, த டூ மாசஸ் ஆர் ஷுட் பி ஈக்குவல். அதான் மீனிங் சிம்பிளாக, சரியா? ரெண்டு மாசும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மாதம் ஈக்குவலாக இருந்த எலாஸ்டிக் கொலிஷன் நடந்துச்சுன்னா, ஹிட் ஆன உடனே என்ன நடக்கும், இதனோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதாவது இப்போ m1 m2 ஹிட் ஆகுது, இப்போ m1 ரெஸ்ட்டில் இருக்குது, m2 மூவிங்கில் வருது, எலாஸ்டிக் கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, இதில் ஹிட் ஆன உடனே இதில் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், இதில் கம்ப்ளீட்டாக அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டோட்டல் எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், சரியா? ஸோ அப்போ டூ மாசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எதில், எலாஸ்டிக் கொலிஷனில். சொல்கிறது புரியுதா? த டூ மாசஸ் ஆர் ஷுட் பி ஈக்குவல், ஸோ தென் ஒன்லி வில் கெட் என்னது, மேக்ஸிமம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது, நீங்கள் மாசு டிஃப்ரெண்ட் ஆனாலும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் கன்சர்வ்டு, அதில் எந்த டவுட் வேணாம். கேட்டுக்கிற கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் இங்கே க்ளூ, சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, a particle moves with velocity கொடுத்துக்கிறாங்க, என்ன கொடுத்துக்கிறாங்க, 5i cap plus 3j, minus 3j cap plus 6k cap meter per second horizontally under constant force. ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடியே, பவர் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். அந்த பவருடைய ஃபார்முலாவை மேக்னிடியூடில் கொடுத்தாங்கன்னா, ஃபோர்ஸ் வெலாசிட்டி மேக்னிடியூடில் கொடுத்தாங்கன்னா fvன்னு யூஸ் பண்ணி அப்படி சால்வ் பண்ணிவிடுவோம்.
இதில் என்ன கொடுத்துருக்காங்க வெக்டாரை கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? இப்போ நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எஃப் பி ஈக்குவல் டு பவர் பி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா டாட் ப்ராடக்ட் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். ஸோ அப்போ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஃபோர்ஸ் என்ன இருக்குது? 5 i cap minus 3 j cap plus 6 k cap dot v வெக்டாருக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 i cap plus 10 j cap plus 20 k cap plus 20 k cap. டாட் ப்ராடக்ட் எடுங்க, என்ன வரும்? 10 into 5 நமக்கு இங்கே 50யா? கரெக்ட். ஐ கேப் 1 ஆகிடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 into 3 30. இங்கே ப்ளஸ் 120 6 into 20. கரெக்டா? ஸோ அப்போ 50 minus 20 நமக்கு என்ன கிடைக்கும்? 30 வந்து 20 ஆகிடும். 50 minus 30 இல்லையா? 20 ஆகிடும். ப்ளஸ் 120. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 100 சாரி பவர் இல்லையா, நாட் ஜூல், பவர் டேஸ் into watt. So option D is the answer. Yes, option D is the correct answer. சரியா? எஸ், புரியுதா? நான் என்ன சொல்கிறேன் கிளியராக ஃபாலோ பண்ண முடியுதா? எதுவும் கன்ஃபியூஷன் கிடையாதுல்ல? ஓகே. ஸோ பவரை இனிமேல் ஒர்க் டன் பை டைம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சாப்டரில் பவரோட ஃபார்முலா பேசிக் டெஃபினேஷன், இந்த ஒர்க் டன்ன்றதே W/T மட்டும் கிடையாது. சேஞ்ச் இன் கைனடிக் ஒர்க் டன் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் கிடையாது. அதில் டெல்டா KE/Tன்னு சொல்ல முடியும். பொட்டன்ஷியல் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம், அதுவும் டெல்டா U/T பவருக்கு யூஸ் பண்ணும். சரியா? இது எல்லாமே அதோட மீனிங். ஃபோர்ஸ் கூட வந்து எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் வெக்டார் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா, அதர்வைஸ் மேக்னிடியூட் வந்து FV எடுத்துப்போம். ஆங்கிள் ஏதாவது வேறு ஏதாவது கிராஸ் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். F.V FV கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். ரைட் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இது வந்துட்டு எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், 2022 question. An electric lift with maximum load, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2000 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. 2000 kg. லிஃப்ட் ப்ளஸ் பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருடைய வெயிட்டு சேர்த்து லிஃப்ட் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் லிஃப்ட் வந்துட்டு லிஃப்ட் ப்ளஸ் லோடு கொடுத்துட்டாங்க. பேசஞ்சர் ப்ளஸ் அந்த லிஃப்டோட வெயிட் வந்து 2000 kg இஸ் மூவிங் அப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. மூவிங் அப் வித்து கொஷினில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. எப்பயுமே அதை ரொம்ப கவனமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலே அங்கே என்ன இல்லைன்னு அர்த்தம், ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகணும்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? ஃபோர்ஸு 0 எப்போ ஆக்சிலரேஷன் 0வாக இருந்தால், ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆனால் என்ன நடக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஆக்சிலரேஷனுடைய மீனிங் என்ன, வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். A is equal to dv/dt. ஆக்சிலரேஷன்ன்றது வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் இருக்கும், ஆக்சிலரேஷன் தான் ஃபோர்ஸ் இருக்கும். F is equal to ma பேசிக் ஃபார்முலா. கரெக்டாக நியூட்டன்ஸ் லாவிலேருந்து. ஆனால் ஆக்சிலரேஷனை ஆக்ட் ஆகலை, ஆக்சிலரேஷன் 0னா ஃபோர்ஸ் 0னா அப்போ என்ன நடந்திருக்கும், வெலாசிட்டி ரெண்டே கேஸில் தான் இருந்திருக்கும். ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கும். இதுதான் நடக்கும் எப்பயுமே. ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னா வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம், ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்குது இல்லை யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த கேஸில் அந்த லிஃப்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா அப்போ ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னா அங்கே ஃபோர்ஸை ஆக்ட் ஆகலையே அப்படின்னு கேட்டால் ஆக்ட் ஆகலன்னு சொல்ல முடியாது. நெட் ஃபோர்ஸும் 0வாக இருந்திருக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், ஈக்குவலன்ட் பேலன்ஸாக இருக்கும்போது என்ன ஆகிடும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். ஃபோர்ஸ் வந்துட்டு அப்போ டவுன்வர்டில் இப்போ இருந்திருக்கும். பேலன்ஸ்ட் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுது. நெட் ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னா அப்போ என்ன கிடையாது, there is no net acceleration. net acceleration there is no velocity. அப்போ இதான் லாஜிக். கிளியரா? இதுதான் பேட்டர்ன். இதில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.5 மீட்டர் per செகண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசிங் த மோஷன்.
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போது the minimum power delivered எவ்வளோ மினிமம் பவர் டெலிவரி ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஸோ ஸ்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இப்போ இதான். பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? கரெக்ட். பவர் தானே கேட்டிருக்கிறாங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ரைட்? So the minimum power delivered by motor in lift, இதான் கொஸ்டின். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எவ்வளோ மினிமம் பவர் கொடுத்துருந்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிற அளவுக்கு அது அப்வர்டில் போகும். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ அப்வர்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த அப்வர்டில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ லிஃப்ட்டு நீங்கள் மேலே போகுது அப்படின்னா இங்கே 2 ஃபோர்ஸ் அப்போ என்ன ஆகும், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அதாவது இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டிய வேல்யூ நான் எப்படி எழுதுறேன், இந்த ஃபார்முலாவே ஜென்ரலாக எஃப்வி தான். ஸோ அப்போ இந்த கேஸுக்கு பர்டிகுலராக இந்த கேஸுக்கு நான் எப்படி எழுத போகிறேன்னா அப்வர்டு ஃபோர்ஸ் இன்ட்டு வின்னு எழுதுறேன். சரியா? புரியுதா? நான் கொஞ்சம் கிளியராக அதை கொண்டு வரேன், இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த அப்வர்டு ஃபோர்ஸு அப்படின்றது என்னென்னா அதுக்கு தேவையான பவர், எவ்வளோ பவர் கொடுத்து லிஃப்ட் கொடுக்கணும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லிஃப்ட்டு வந்துட்டு இப்போ இதான் லிஃப்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் லிஃப்ட்டு, இது அப்போர்டில் இப்படி மேலே போகுது அப்படின்னா இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்சுவலாக ஆக்ட் ஆகிருக்க முடியும், டவுன்வர்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில். அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒன்று ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, கரெக்டாக? அதுக்கப்புறம் லிஃப்ட் மேலே போகும்போது ஃப்ரிக்ஷன் சைடில் வராயும் இல்லையா, அது என்ன ஃப்ரிக்ஷன், லிஃப்ட் மேலே போச்சுன்னா அது ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும், அது என்ன ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். புரியுதா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ரெண்டு எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டில். இது வந்து டவுன்வர்டில். இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னவாக இருக்கணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நெட் ஃபோர்ஸு 0 ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆக முடியும். அப்போது இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படும், இதான் கொஷின். புரிஞ்சுதா? நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதா? அப்போது ஃபைனலாக அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பீடு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் ஆப்போசிட்டில் பேலன்ஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டாக இருக்க முடியும். அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ப்ளஸ் வாட், ஃப்ரிக்ஷன். புரியுதா? நான் எப்படி அந்த சப்ஜெக்ட்லேருந்து அப்படியே கொண்டு வரணும், புரியுதா? ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போது அப்போர்டு ஃபோர்ஸ் வந்துட்டு எஃப்ஜி ப்ளஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இது கொடுத்துருக்காங்களா, கிராவிட்டி G10 கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்களா, அது வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 kg. ஸோ அப்போ இங்கே இதை நான் வேணால் இந்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன் உங்களுக்கு. இது எப்படி எழுதலான்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000. ஸோ இப்போ எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாஸுக்கு பதிலாக இங்கே 2000 இன்ட்டு கிராவிட்டிக்கு பதிலாக 10 ப்ளஸ் 3000. ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் இல்லை, இங்கே எழுதுறேன். 2000 இன்ட்டு 10 ப்ளஸ் 3000. ஓகேவா? இதான் என்னது, எஃப்ஜி சாரி ப்ளஸ் 300 இல்லையா, இன்ட்டு வி என்ன கொடுத்துருக்காங்க, 3.5. ஸோ இந்த 3.5 நீங்கள் எப்படி எழுதலாம், இந்த 3/2 எழுதலாமா, 1.5 எப்படி எழுதலாம், 3/2. கரெக்ட். 1.5 மீட்டர் பர் செகண்ட். 1.5 ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன், 3/2. சொன்னது புரியுதா? ரைட். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு 2000 ப்ளஸ் இது 20,000 ஆகிடும் இன்ட்டு 3/2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 23,500 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? எஸ்
எஸ் வெல்கம், வாங்க தீபக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கீங்களா? சூப்பர், வெரி குட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே ஃபயரில் அப்படியே இருங்க எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும். எஸ், ஆப்ஷன் சியா? தப்பாக போட்டேனா? சரி, கரெக்ட். நான் தான் தப்பாக போட்டேன். அது இது ஆட் பண்ணது அப்படியே போட்டேன் இல்லையா? இதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. உங்க ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாட் டி. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 23,000 23,000 இன்ட்டு 3/2. ஸோ பை 2 சிம்பிளிஃபை பண்ணிட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34,500. ஓகே, எஸ், நல்லா பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபுல் ஃபயரோடு இருங்க. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்பப்போ உங்களுக்கு எந்தெந்த செஷன் டாபிக் டவுட்டாக இருக்கோ அப்பப்போ அந்த செஷன் போகும்போது மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகே, சூப்பர். எஸ், குட். இப்போ புரிஞ்சுதா இந்த கொஷினில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு? ஏன்னா இந்த கொஷின் எப்படி இந்த ஒரு ப்ராப்ளமை யோசிக்கணுன்றதுக்கான ஒரு சூப்பரான கொஷின் இது. இந்த கொஷினில் நீங்கள் நார்மலாக பவர் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வின்னு அப்படியே போடுறதில்ல. நான் ஏன் இதை ஆட் பண்ணுன்றதுக்கான முதல்ல ரீசன் தெரியணும். அங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இதை நான் எப்போ இதில் ஆட் பண்ணணும், நான் எப்படி முடிவு பண்ணுறது, நான் இதை சப்ராக்ட் பண்ணணும் எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே ஆக்ட் ஆன ஃபோர்ஸு நெட் ஃபோர்ஸு 0வாக இருந்திருக்கும். தட் இஸ் அ டெக்னிக் வேர்ட் இன் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஆக்சலரேஷன் 0, கரெக்ட். ஆக்சலரேஷன் 0னா ஆக்சலரேஷன் எந்த பக்கமும் எம்மே ஆக்டே ஆகலை அப்படின்னு கிடையாது. ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிருந்திருக்கலாம். ஈக்குவல் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அப்போ 0 ஆகிடும். தட் இஸ் எ மீனிங். ஸோ அதை வச்சு தான் இங்கே நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் இது டவுன்வேர்டு அப்வர்டு எடுக்கும்போது இதுக்கு ஈக்குவலாக ஃபோர்ஸு இங்கே கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன கிடைக்கும்? எனக்கு பேலன்ஸ் ஆக முடியும். அப்போ தான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் பார்க்க முடியும். அப்போ இது மேலே போகிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அகெயின்ஸ்டாக தானே இது கொடுத்தாகணும். அதை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் தேவைப்பட்டிருக்கும் கேட்டிருக்கிறது. மினிமம் பவர் நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்குறதுன்றது வேறு. எவ்வளோ அட்லீஸ்ட் மினிமம் பவர் கொடுத்தா இது பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை யோசிச்சு எடுக்கும்போது பவர் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வின்னு கிடைச்சிடும். இதை ஆட் பண்ணுன்றதால தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். ரைட், புரிஞ்சுதா? எஸ், குட். பாருங்க, இதுவுமே இது சிம்பிள் கொஸ்டின் தான். 2022 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்டாக ட்ரை பண்ணுங்க. என்ன கொஸ்டின், என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிம்பிளாக போடுங்க பார்ப்போம். த எனர்ஜி தட் வில் பி ஐடியலி ரேடியேட்டட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க 100 கிலோவாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பவர் கொடுத்துருக்குறாங்க 100 கிலோவாட். என்ன அர்த்தம்? பவர் டிரான்ஸ்மிட்டட் இன் 1 hour அப்படின்னு கேட்டாங்க. டிரான்ஸ்மிட்டட் இன் 1 hour. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டைரக்ட் ஃபார்முலா என்ன வரும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பவர்? பவர் எதுக்கு ஈக்குவல்? ஒர்க் டன் பை டைமா? அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? கேட்டிருக்கிறது என்னது? ஒர்க் டன். அப்போ பவர் இன்ட்டு டைம் எதுக்கு ஈக்குவல்? ஒர்க் டன்னா எனர்ஜி. புரியுது இல்லையா? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதர்வைஸ் ஒர்க் டன். ஸோ அது எல்லாத்தோட யூனிட் ஜூல் தான். ஜூல் வர இந்த யூனிட் எல்லாமே என்னது? இட்ஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி தான். ஓகேவா? ஒர்க் டன், எனர்ஜி, அந்த ரிலேட்டட் ஃபார்முலா தான். பவர் என்ன கொடுத்துட்டாங்க இங்கே? 100 கிலோவாட். அப்போ கிலோவாட்டை எப்படி எழுதுவீங்க? 100 கிலோவாட்டை கிலோன்னு என்ன அர்த்தம்? 10⁻³ வாட். கரெக்டாக? வேணா எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட். அப்போ கிலோவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 10⁵. இது பவரில். இங்கே ஹவர் கொடுத்துருக்குறாங்க. 1 hour எப்படி எழுதுவீங்க? மினிட்ல எழுதிங்கன்னா 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட். ஞாபகம் இருக்கா? 1 hour எதுக்கு ஈக்குவல்? எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல இருக்கணும். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் நீட்டில் கேட்டதில் இந்த 2022. அப்படியே கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணி மல்டிப்ளை பண்ண வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போ 3600 இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பவர் ஈக்குவல் டு W ஈக்குவல் டு பவருக்கு பதிலாக 10⁵ இன்ட்டு 3600. இது என்ன எப்படி எழுதலாம்? 36 இன்ட்டு 10 ஸ்கொயர் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 36 இன்ட்டு 10 ஸ்கொயர். ஏன்னா ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் அதை இங்கே மாற்றிக்கிறேன்.
10 power 5 10 power plus 2 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு எனர்ஜி இல்லையா எனர்ஜி ரெஸ்ட் வந்து ஜூல் ஸோ அப்போ 36 into 10 to the power 7 எஸ் option A is the answer right புரிஞ்சுதா ரைட் இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க the distance covered by a body mass 5 gram கொடுத்துருக்குறாங்க having linear momentum கொடுத்துருக்குறாங்க 0.3 kg meter per second கொடுத்துட்டாங்க in 5 second ஸோ அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ண தெரியணும் அவ்வளோதான் ஃபார்முலா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் மொமெண்டமுடைய ஃபார்முலா என்ன ஸோ என்னன்னாலும் நமக்கு பேசிக் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியும் முதல்ல அதை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஃபார்முலா கொண்டு வரணும் சில கேஸ் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் ஸோ மொமெண்டம் கொஷனில் கொடுத்துட்டாங்க 0.3 kg மொமெண்டமோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் மொமெண்டம் உடைய ஃபார்முலா என்ன P is equal to mass into velocity கரெக்டாக மொமெண்டம் is equal to mv mass into velocity இதில் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க டைம் கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதலாம் வெலாசிட்டிக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எழுதலாமா கிளியராக ஏன்னா டைம் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க டு ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இந்த வி ஹேவ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ இங்கே எஸ் கேட்டிருக்கிறாங்க மாஸ் கொடுத்துருக்காங்க எம்மு அதுக்கப்புறம் மொமெண்டம் பி கொடுத்துட்டாங்க இது டைம் இதான் என்னது மொமெண்டம் பி இதான் கிவன் டேட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க அவ்வளோதான் மொமெண்டமுக்கு பதிலாக 0.3 இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் போடணும்னா கூட யூ ஹேவ் டு டூ இட் எஸ் தானே வேணும் இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி இன்ட்டு டி பை எம்னு வந்துடும் கரெக்டாக டி அங்கே போனால் பி இன்ட்டு டி பை எம் ஈக்குவல் டு எஸ் ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப ஈஸி ஸோ இது வந்துட்டு 0.3 இது மொமெண்டமுக்கு டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க 5 பை மாசு வந்து எஸ்ஐ யூனிட்டில் கிடையாது 5 கிராம் எப்படி மாற்றணும் கிலோகிராமாக மாற்றிங்கன்னா என்ன வரும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கேஜி அதனால் 5 into 10 to the power -3 கரெக்டாக 5 into 10 to the power -3 ஸோ அப்போது 5 into 10 to the power -3 5 கேன்சல் ஆகிடும் 10 power -3 மேலே கொண்டு போனால் 10 power cube ஸோ அப்போ 1000 கரெக்டா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஒரு டெசிமல் வச்சுருந்தா 0 கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்னது 300 மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா ரைட் புரியுதா ஃபாலோ பண்ண முடியுதா எல்லாம் ஈஸியாக இருக்கா பேசிக் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய மாடல் கொஷின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கொஷின் எப்படி வரும் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் அதிகமாக கேட்குறாங்க எந்தெந்த செக்ஷனில் அதிகமாக கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்ச முடியும் ஏன்னா திரும்ப 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 ஏன்னா சிலபஸ் நமக்கு அவ்வளோதானே இருக்குது ஸோ அதில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சில சாப்டர்ஸ் சில பர்டிகுலர் ஹெட்டிங் இருக்கும் ஜென்ரலாக ஸோ அதெல்லாம் ரொம்ப டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதான் நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிக்கோங்க
இது பர்டிகுலராக கிராஷ் கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மார்க் மட்டும் எனக்கு வேணும். சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸில் என்னால் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ண முடியாது, எனக்கு ஒரு 100 மார்க் தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12th ஃபிசிக்ஸ் நல்லா தரவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 12th தரவு பண்ணிவிடுங்க, எல்லா சாப்டரும் தரவு பண்ணிவிடுங்க. அதில் எதில் கொஸ்டின்கள்லாம் நம்ம ஆன்சர் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கணும். 12th நமக்கு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான், அது நம்ம போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால நிறைய டாபிக்ஸ் நல்ல ஃபெமிலியராக இருக்கும். டெரிவேஷன் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணதுனால உங்களால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன சொல்ல வராங்க, அந்த டெரிவேஷனில் படித்ததுனால நமக்கு ஃபார்முலாஸ்லாம் மைண்டில் நின்று இருக்கும் ஈஸியாக. அதனால் நீங்கள் 12th ஃபிசிக்ஸில் வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். மெஜாரிட்டி கொஸ்டினும் அதுலேருந்து தான் வரும். அதனால் நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 11th ஃபிசிக்ஸை வால்யூம் 1 முதல்ல முடிங்க. பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. வால்யூம் 2 லேட்டாக பண்ணுங்கள். வால்யூம் 2 வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி, அது கொஞ்சம் டைமே எடுக்கும். ஏன்னா அதில் சில இதெல்லாம் லென்த்தி சாப்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த லிக்யூட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஃப்ளூயிட் சாப்டர்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டாபிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு அது கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குவாங்க. அதெல்லாம் மார்க் கம்மி தான், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பார்ப்போம் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்குறது, நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு 100, 120 அந்த ரேஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அந்த ரேஞ்ச் மார்க் வந்தால் போதும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு 11th வால்யூம் 1 முடிங்க. நீங்கள் இதை முடிச்சிங்கனாலே 35 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 45. அதாவது 12th கம்ப்ளீட் 12th வால்யூம் 1 11th, ஓகேவா? ஸோ அதிலே கூட உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியல அப்படின்னாலும் சில ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் 12th எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் வச்சுக்காதீங்க. 12th வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் மெயினாக இதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்த்தது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் வந்து சேர்ந்தது. அது ஆப்டிக்ஸ் நமக்கு செமிகண்டக்டர்லாம் ரொம்ப ஈஸி சாப்டர். அதெல்லாம் வந்து அப்புறமா படிக்கலாம்னு விட்டுறாதீங்க. முதல்ல அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டில் அதை முடிச்சிருங்க. ஏன்னா அதில் நமக்கு லாஜிக் கேட்ஸ் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு, அதில் எந்த டவுட் வேணாம். ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக லாஜிக் கேட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதில் வர கொஸ்டின் எதுவுமே நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாது, சரியா? அப்புறம் அதில் ரிமைனிங் இன்ட்ரின்சிக் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேஸ் பண்ணி டயோடு, பிஎன் ஜங்ஷன் கேஸு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதில் கொஸ்டின் வரும். ஒரு 3 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம் அதில், ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈஸி. ஸோ அதை நான் லாஸ்ட்டாக நடத்தியிருந்தேன். யாராவது இந்த சீரிஸ் பார்க்கல, அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் செஷன் வரீங்க அப்படின்னா முன்னாடி நான் 12th ஃபிசிக்ஸில் கால்குலேஷன் இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு முக்கியமான சாப்டர்ஸ்க்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருப்பேன். ஹை வெயிட்டேஜ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், அதுக்கப்புறம் இஎம்ஐ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், இந்த சாப்டர் வரைக்கும் நம்ம 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் மாடல் கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் நீட்டில் முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, ஜேயில் எப்படி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம நிறைய முடிச்சிருக்கிறோம், சரியா? யாராவது அட்டன் பண்ண இருந்தீங்க செஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ திரும்ப அது இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம், ஓகே? இப்போ நம்ம 12th ஃபிசிக்ஸ் போய்ட்டுருக்கோம். இதுலேயுமே நம்ம கைனமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறோம். அதில் 2 முடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு 1 டைமென்ஷன், இன்னொன்று என்னது 2 டைமென்ஷன், ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இது வந்து 2021 கொஷினை ரீட் பண்ணும்போது பேனிக் ஆகாமல், பதட்டமாக ரீட் பண்ணாமல், வேகமாக ரீட் பண்ணாமல், அதாவது ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஷினில் ரீட் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேஸில் ஐடென்டிக்கல் அப்படின்னு வேர்டு இருக்கும். இப்போ போன கேஸில் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதெல்லாம் க்ளூ கொஷினில். அதுக்கப்புறம் சேம் மாஸ், சேம் வெலாசிட்டி, அது மாதிரி சின்ன இன்டெரக்டாக நமக்கு தேவையான இல்லை, அதாவது சில அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி சில க்ளூ கொடுக்கக்கூடிய டேட்டா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும்போது, அப்புறம் ஆல்வேஸ் அந்த மாதிரி ஒன்லி இதெல்லாம் வருதுன்னா அந்த கேஸுக்கு அது எப்படின்றத பார்க்க தெரியணும், ஓகே? ரைட். இந்த கொஸ்டின் படிங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் ஏ ஹைட் 60 மீட்டர், ஹெச் கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, அட் ரேட் ஆஃப் 15 kg/s. ரேட்டுனா என்ன அர்த்தம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம், ஓகேவா? ஃபிசிக்ஸு எப்பயுமே ரேட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா ஆக்சிலரேஷன், ஓகே? ஸோ அப்போ டைமை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 15 kg/s, மாசுனா கேஜி மட்டும்தான் வரணும். kg/s என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? அப்போ இந்த கொஷினில் எப்படிலாம் புரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கிவன் டேட்டாவை யூனிட்லேருந்து சில டேட்டாவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு சடனாக புரியணும்னா இது நீங்கள் மாசுன்னு எடுத்துக்கூடாது. மாசுனா மாசோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மட்டும் இருந்தால் தான் அது மாசோட எஸ்ஐ யூனிட். kg/s அது மாஸ் கிடையாது. மாசு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம், ஓகேவா? இட் இஸ் நாட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். kg/s அப்படின்னா அப்போது கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஹைட்டு கொடுத்துட்டாங்க 60 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க, ரேட் ஆஃப் மாஸ் dm/dt. எப்படி கண்டுபிடிச்சேன் நான், எப்படி கண்டுபிடிச்சேன், மாஸோட எஸ் யூனிட் கேஜி மட்டும்தான், ஆனால் கேஜி பெர் செகண்ட்னா அப்புறம் கொஸ்டின் இன்னொரு வேர்டு என்னது, ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட முடியும். ரேட்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். யூனிட்ல கேஜி பெர் செகண்ட், மாஸுக்கு கேஜி, டைமுக்கு என்னது செகண்ட். அது இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா எம் கிடையாது, dm/dt ரேட்டுன்னு சொன்னதுனாலையும் அந்த யூனிட்ல கேஜி பெர் செகண்ட், மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ மாஸோட எஸ் யூனிட் கேஜி, டைமோட எஸ் யூனிட் செகண்ட். அதனால கிவன் டேட்டாவை என்ன எடுத்துக்கிறேன், கேஜி பெர் செகண்ட். கிளியரா, இது கிவன். இப்போ ஆப்ரேட் டர்பைன், ஓகே, the losses due to frictional force. frictional forceனால எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 10% லாஸ் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கு, 10% லாஸ்னா எப்பயுமே இந்த மாதிரி லாஸ் கேஸ் கொடுத்தாங்கன்னா லாஸ் 10னா இப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் என்னது அவுட்புட்டாக கிடச்சிருக்குது, அதான் மீனிங்கு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு அர்த்தம், 90%ன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம், 50% ஆஃப் கைனடிக் எனர்ஜி ரீபவுண்ட்ஸ் கேஸில். ஸோ 50% ஆஃப் கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆயிருக்குன்னா ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கு, அந்த ரிமைனிங் 50% தான் என்னவா இருக்குது, ரீபவுண்ட்ஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போடணும். இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது அடுத்த ப்ராசஸ் பண்ணுது, அந்த ரிமைனிங்கை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதை வச்சு தான் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ நமக்கு இருக்குது, 90% ஆஃப் எனர்ஜி தான் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இன்புட்டில் அதாவது டோட்டல் பவரில் இருந்து 10% லாஸ் ஆனது போக ரிமைனிங் தான் 90% தான் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அது 90% எதை சொல்கிறேன், 10% அவங்க கொடுத்ததுனால. சரியா? அதுக்கப்புறம் ஹவு மச் பவர் இஸ் ஜெனரேட்டட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஹவு மச் பவர் இஸ் ஜெனரேட்டட். ஸோ அப்போ பவருடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன், பவருக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பவர் P is equal to work done by time. work done ரிலேட்டடாக கொடுத்தாங்கன்னா work done by time யூஸ் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை டைம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டடாக கொடுத்தாங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம். புரியுதா? இது எல்லாமே ரிலேட்டட் டு எனர்ஜி. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் கேஸ், இதில் எதுவுமே கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் பண்ணி தேவையில்லை. ஒர்க் டன்ன்றது எனர்ஜி தான், கைனடிக் எனர்ஜி மீன்ஸ் இங்கே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. நான் டெல்டான்னு போடல, வேணும்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? டெல்டா கேஇ கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ அதான் ஒர்க் டன். அது எல்லாமே பவருக்கு ஈக்குவல் பண்ண முடியும். இங்கே ஹைட்லேருந்து கீழே விடுறதுனால இனிஷியல் பவர் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எவ்வளோ பவர், இன்புட் பவர் அதை நான் எடுத்துக்கிறேன், இன்புட் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். மேலேருந்து கீழே விழும்போது எனக்கு எவ்வளோ இன்புட் பவர் கிடைக்குது, பவர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி என்னது, ஃப்ரீ ஃபால் கேஸ். மேலேருந்து கீழே விழுதுன்னா அது எது ரிலேட்டட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டட். அப்போது mgh பை டைம். கரெக்டா? mgh பை டைம். இதில் எது வேரியபிள்னு பாருங்கள். mg கான்ஸ்டன்ட்டு, h கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வேரியபிள். கரெக்டா சொன்னா இல்லையா? சாரி, டெல்டானே வச்சுக்கோங்க, டெல்டா பி. அப்போ இதில் எது வேரியபிள், mgh-ல், ஓகே நான் இப்படி கூட எழுதுறது, gh இன்ட்டு m வந்து இங்கே வேரியபிள், dm/dt. கரெக்டா? dm/dt இதான் ஆக்சுவலாக இங்கே கேஸுக்கு பவர். புரியுதா? இங்கே வந்துட்டு டேட்டா நமக்கு இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ dm/dt. சாரி, இங்கே வந்துட்டு இதை டெல்டா டீன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி எழுதும்போது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன் டைம் பீரியட், ஸ்டார்ட் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அதனால் இது இப்படி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ அந்த டெல்டா டி எப்படி அதான் டிடி, அதான் டெல்டான்றது வேரியபிள், டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வேரியபிள், லைக் தட். ஓகேவா? இப்போ புரியுதா? கிளியர்? ஸோ ஃபார்முலாவை யூ கேன் மாடிஃபை லைக் திஸ். பவர் ஈக்குவல் ஒர்க் டன் பை டைம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை டைம் இஸ் சேஞ்ச் இன் டைம். அதனால் உங்களுக்கு புரியுது, இங்கே டெல்டானே போட்டுறேன். எப்படி போடலாம், இல்லைனா டிஃப்ரென்ஷியேஷன்னா டி, இப்போ பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிடி. அதில் எந்த காம்பனண்ட் வேரியபிளோ அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்துட்டு ஜிஹெச் கான்ஸ்டன்ட், எம்ஜிஹெச்சில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எம்ஜிஹெச். ஸோ இங்கே வேரியபிள் காம்பனண்ட் கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, dm/dt. அதனால் இங்கே வேரியபிள் வந்து ஜிஹெச் கான்ஸ்டன்ட் ஆகிடும், dm/dt வேரியபிளாக மாறிடும். ஓகே ரைட்? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில்
என்ன கொடுத்துருக்குறாங்க GH G வந்து 10 ஹைட் என்ன கொடுத்துருக்குறாங்க கிராவிட்டி 10ன்னு சொல்லிட்டாங்க ஹைட் வந்து 60 dm/dt என்ன கொடுத்துருக்குறாங்க dm/dt வந்துட்டு இங்கே 15 இதான் வந்துட்டு இன்புட் பவர் அவுட்புட் பவர் வந்து 10% லாஸ் ஆகிட்டு தான் கிடைக்குது ஓகேவா the loss is due to friction 10% of input energy how much power is generated turbine அப்போ 90% of the input power கண்டுபிடிக்கணும் அப்போ அவுட்புட் பவர்ன்றது இல்லை டர்பைன் பவர் இதுக்கு ஈக்குவல் 90% of input power ஸோ அப்போ 90% நீங்கள் எப்படி எழுதலாம் 90/100 இன்புட் பவர் எல்லாத்தையும் எழுதுங்க 10 into 60 into 15 ஸோ இந்த 2 0 அடிச்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இருக்கிறது ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலாக 81 கிலோவாட் கிட்ட வரும் ஸோ 8.21 வரும் ஆன்சர் ஐ திங்க் ரைட் எஸ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் 8100 வாட் ஆப்ஷனில் 8100 வாட் கொடுக்க எல்லாமே கிலோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வாட் டு கிலோ வாட்டுக்கு மாற்றினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8.21 கரெக்டா எஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் கரெக்ட் சூப்பர் புரியுதா ஸோ சரி ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது இது பேசிக்காக பவருக்கான ஃபார்முலா பவர்ன்றது ஒர்க் டன் பை டைம் ஒர்க் டன்ன்றது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே ஒர்க் டன் சொல்லுவோம் அதனால தான் டெல்டா KE/ΔT இல்லை அது பொட்டன்ஷியல் சொன்னால் டெல்டா PE/ΔT ஜென்ரல் டி மீன்ஸ் இங்கே சேஞ்ச் இன் டைம் தான் அர்த்தம் ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நாங்கள் டெல்டான்னு போட்டுருக்கோம் டிஃப்ரென்ஷியேஷன் எழுதிங்கன்னா dPE/dtன்னு போட்டுக்கலாம் ஸோ டெல்டான்றது சேஞ்சஸ் தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன்றது சேஞ்சஸ் தான் ரைட் கிளியரா இதில் எதுவும் டவுட் இல்லையா புரிஞ்சுதா அடுத்த கொஸ்டின் போகலாமா ரைட் ஸோ அதுக்கப்புறம் ஏன் நான் 90% தெரியுதா 10% லாஸ் ஆகிருக்குது ரிமைனிங் அப்போ டர்பைனில் எவ்வளோ பவர் ஜெனரேட் ஆகிருக்குன்னா ரிமைனிங் லாஸ் ஆனது போக ரிமைனிங் இருக்கிறது ஜெனரேட் ஆகும் அப்போ ரிமைனிங் இருக்குது 90% டோட்டல் இன்புட்டில் 90% அதனால தான் நான் ஏன் மல்டிப்ளை பண்ணலாம் இது ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு ஃபைனலாக என்ன தேவையோ அதில் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் அதுக்காக ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நீட் கொஸ்டின் தான் 2019 கொஸ்டின் body A of mass 4m moving with speed u collides okay with another body of mass 2m at rest ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ another body rest ன்னு சொல்லியிருக்காங்க body A of mass வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் கொடுத்துட்டாங்க 4m with speed initial velocity u கொடுத்துருக்காங்க கொலாய்ட்ஸ் அதனால பாடி இன்னொன்று வந்து ரெஸ்ட் இருக்குது பாடி B அதோடைய மாஸ் வந்துட்டு 2mன்னு கொடுத்துட்டாங்க The collision is head-on elastic in nature. So elastic collision சொல்லிட்டாங்க. After the collision, the fractional energy lost. After collision, எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கணும் after the collision, the fractional energy lost by the colliding body A எவ்வளோ இருந்திருக்கும் எனர்ஜி லாஸ்ட் ஆஃப்டர் கொலாய்டிங்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. Okay, so in the case we have a formula. I will give the formula for this particular case. இது வந்து fractional loss கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க ஃபாஸ்ட் ஆன்சர் கிடைச்சிடும். fractional loss of kinetic energy fractional loss of kinetic energy of colliding body. ஓகேவா இதுக்கு ஸோ அப்போ இது எலாஸ்டிக் கேஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க இல்லையா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி பை டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இதான் ஃப்ராக்ஷனல் லாஸ் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குதோ அதான் ஆக்சுவலாக ஃபார்முலா 4 into m1 m2 இப்படி வச்சுக்கோங்க 4 m1 m2
by m1 plus m2 whole square. இது வந்துட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த கேஸுக்கு நீங்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் போட்டாலும் ஆன்சர் வரும். இதை ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இந்த பர்டிகுலராக கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட், அதான் ஃப்ராக்ஷனல் லாஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ராக்ஷனல் லாஸ்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கொலாய்டிங் பாடி கேட்கும்போது ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கைனடிக் எனர்ஜி லாஸ்ட்டாக இருக்குது அதை கண்டுபிடிக்குது. ஆக்சுவலாக அது ஒரு டெரிவேஷன். இது டெரைவ் பண்ணி ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபைனலாக நீட் எக்ஸாம் தானே, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு ஆன்சர் போடலாம். ஸோ இது மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கேஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஃப்ராக்ஷன் லாஸ்ட்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போது m1ன்றது இங்கே என்னது 4m, இதான் m1, இதான் என்னது m2, அது 2m. கரெக்டா? இது m2 2m. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் லாஸ்ட் ஃபோர் இன்ட்டு எம்முக்கு பதிலாக 4m, m2க்கு பதிலாக 2m பை m1 plus m2னா இப்போ என்ன வரும் 4m plus 2m ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது எப்படி வச்சுக்கோங்க, 4 into 4 into 4 into 2 m into m m into mனே வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இதை ஆட் பண்ணுங்கள். 4m plus 2m என்ன ஆகிடும் 6m. அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 ஸ்கொயர் into m ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் 36 into m ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ m ஸ்கொயர்னா என்ன ஆகிடும்? இது நீங்கள் m ஸ்கொயர் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம், அப்போ கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ m ஸ்கொயர் ரெண்டு கேன்சல். இது என்ன ஆகும்? கரெக்ட்? ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 into 2 8 by 9. 4 into 2 8 divided by 9 கிடைக்கும். ஸோ the answer is 8 by 9. Option C is the answer. 8 by 9 is the answer. Clear? So இது பர்டிகுலராக இட் இஸ் a special case. ஓகேவா? ஃப்ராக்ஷனல் கைனடிக் எனர்ஜி லாஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 மாஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ், செகண்ட் ஆப்ஜெக்டுடைய மாஸ். 2 ஆப்ஜெக்டுடைய மாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போது நீங்கள் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? ஃப்ராக்ஷனல் கைனடிக் எனர்ஜி லாஸ்ட்டை கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட்? வாங்க அடுத்தது. புரிஞ்சுதா? இதில் எதுவும் டவுட் இல்லை? ஸோ இதுவும் சிம்பிள் கொஷின் தான். 2019 தான் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் தெரியுதா? ஆக்சுவலாக லாஸ்ட் கொஷின் 19, இந்த கொஷினும் 19. இல்லை என்ன ப்ளஸ் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு சொன்னேன் இந்த சாப்டர் 2 கொஷின் வரும். நான் சொன்னேன் மினிமம் ஒர்க் எனர்ஜிலேருந்து 2 கொஷின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்குல்ல லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கூட பாருங்கள், இது 19, இதுவுமே 19 கொஷின் 2019. இதே சாப்டரில் இன்னொரு கொஷின். புரியுதா? ரைட். A force F equal to 20 plus 10y acts on a particle in y direction அப்படி கொடுத்தாங்க. F வந்து ஈக்குவேஷனில் கொடுத்தாங்க வேரியபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் yல. Work done by this force move on the particle from y equal to 0 to 1ன்னு சொல்லிட்டாங்க. இன்டகிரேஷன் இது. ஓகேவா? லிமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக? ஒர்க் டன் ஈக்குவல் டு பேசிக்காக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸ் வேரியபிளில் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்டாங்கன்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ண லிமிட் ரேஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா. ஸோ அப்போ 0 to 1 எஃப் இன்ட்டு என்ன வேரியபிள் இங்கே இருக்குதோ அதான் இங்கே வேரியபிள். எக்ஸ் ஆக்ஸ் எஃப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒய். எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே டிஎக்ஸ்ன்னு போடணும். லிமிட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எந்த ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது? எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது என்னது? எஃப் இன்ட்டு டிஒய். ஸோ அப்படின்னா ஏன் டிஒய் போட்டுருங்க, டிஎக்ஸ் போடாமல் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் தாங்க வேரியபிள். ஈக்குவேஷன் 20 + எஃப் ஈக்குவல் 20 + 10yன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறது புரியுதா? லிமிட் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது எஃப் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 20 + 10y. லிமிட் வந்து ஆக்சுவலாக என்னது? சாரி நான் இன்டகிரேட் பண்ணல. டிஒய் 0 to 1 இன்டகிரேட் பண்ணுங்க. 20 dy இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? y ப்ளஸ் 10 இன்ட்டு y இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? y²/2. அப்போ லிமிட் வந்துட்டு 0 to 1. கரெக்டா? x power n ஃபார்முலா.
எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ண என்ன வரும் எக்ஸ் பவர் n + 1 / n + 1 கிளியரா புரிஞ்சுதா அப்போது 20 இன்ட்டு இங்கே 1 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஆக்சுவலாக 5 ஆகிடும் அப்போ 5 × 1² 1 லோயர் லிமிட் பண்ணால் இது எல்லாமே 0 ஆகிடும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 20 + 5 = 25 ஜூல் ஆப்ஷன் டி ரைட் எஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் புரியுதா ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதில் நமக்கு தெளிவு இருக்கணும் இங்கே லிமிட் கொடுக்கும்போது தெரியும் x = 0 x = 1 கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அப்படிங்க என்ன அது dy பதிலாக அந்த dx மாறிடும் ஸோ எந்த ஆக்சிஸில் இருக்குதோ அந்த ஆக்சிஸோட வேரியபிளை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது x ஆக்ஸாக இருந்தால் நம்ம x ஆக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் y ஆக்ஸாக இருந்தால் y ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ரைட் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதா ஃபாலோ பண்ண முடியுதா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் A particle of mass 5m at rest suddenly break on its own into 3 fragments சொல்லிட்டாங்க அதனுடைய டோட்டல் மாஸ் வந்து ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5m இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருந்துருக்குது சடனாக அது உடஞ்சி மூணாக பிரியுது ஃப்ராக்மெண்ட்டு 2 fragments of mass m அதில் 2 வந்து சேம் மாஸ் இருக்குது ஆஃப் மாஸ் m each move along mutually perpendicular ரெண்டுமே என்ன மூவ் ஆகுது perpendicular with same speed la move ஆகுது v அப்போ the energy released during this process அப்போ இந்த ப்ராசஸில் அது உடச்சி செதறனதில்ல அந்த ஃப்ராக்மெண்ட்டு ரெஸ்ட்டில் இருந்து அது பாம்பு வெடிக்கிற மாதிரி வெடித்து 3 பீஸாக பிரியுது 3 பீஸாக பிரியறதுல ஒரு பீஸ் ஒரு 2 பீஸோடைய ஸ்பீடு வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அது ரெண்டும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது இப்போ உடஞ்சி பிரியும் போது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் போகுது ஒன்று ஒய் ஆக்சிஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னது ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் போகுது 2 ஃப்ராக்மெண்ட்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று ஒய் ஆக்சிஸ் போச்சுன்னா ரெண்டுத்தோடைய ஸ்பீடும் v அதுக்கப்புறம் 3வது ஃப்ராக்மெண்ட்டாக அப்போ அது ஏதோ ஒரு ஸ்பீடில் போகுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும் டூரிங் திஸ் ப்ராசஸ் இதுதான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கேஸுக்கான கொஷின் ஓகேவா ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின் இதில் நம்ம என்னென்னா மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ்ட் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக டோட்டல் மொமெண்டம் என்னது கன்சர்வ்டு டோட்டல் எந்த கேஸ் எடுத்தீங்கனாலும் கொலிஷன் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் total momentum always conserved ஸோ இதை வச்சுக்கிட்டு அப்போ டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்டுனா நமக்கு என்ன ஆகும் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 0 கிடைக்கும் டோட்டல் மொமெண்டம் ரெஸ்ட்டில் இந்த ஆப்ஜெக்டோட இது மொமெண்டமுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓகேவா டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ் என்ன அர்த்தம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் சேம் அதான் மீனிங்கு கரெக்டு இனிஷியலாக அது எதில் இருந்துருக்குது ரெஸ்ட்டில் இருந்துருக்குது அதுதான் உடஞ்சி இப்போ 3ஆக பிரிஞ்சிருக்குது ஸோ ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் அதாவது கொலிஷன் இல்லை இங்கே உடஞ்சி பிரிஞ்சிருக்குது அப்போ உடஞ்சதுக்கப்புறம் இந்த மொமெண்டமும் உடையிறதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டமும் என்னது சேம் தான் மொமெண்டம் தட் இஸ் மீனிங் வாட் மீனிங் ஆஃப் வாட் டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்போது மொமெண்டம் பிஃபோர் கன்சர்வ்டு என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதில் ஃபஸ்ட் ஒன்னுடைய மாஸ் எம்மு ஓகேவா ஃபஸ்ட் ஒன்னுடைய மாஸ் வந்துட்டு நம்ம எம்னு எடுத்துக்கிறோம் அது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்ன்றதுனால நான் ஒன்று எக்ஸ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஒன்று ஒய் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு மட்டும் ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் ஸ்பீடு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் அப்போது ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதோடைய மொமெண்டம் மாஸ்ன்ட்டு அதோட வெலாசிட்டி அவங்க வீன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆக்சிஸ் நான் கேப்னு எடுத்துக்கிறேன் இன்னொரு ஃப்ராக்மெண்ட் ஈக்குவலாக இருந்த இன்னொரு ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய மாசும் எம்னு சொல்லிட்டாங்க அதே ஸ்பீடு ஆனால் இங்கே என்ன வரும் ஆக்சிஸ் ஜே கேப் ஏன்னா அது ஒய் ஆக்சிஸில் போயிருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா இந்த கேஸை லைக் திஸ் இப்போ இதான் அந்த ஃப்ராக்மெண்ட்டு ஒரிஜினலாக இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க உடஞ்சி செதறினதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா பிரியுது ஒன்று வந்துட்டு லைக் இந்த ஆக்சிஸ்க்கு போகுது இன்னொன்று இந்த ஆக்சிஸ் போகுது இன்னொன்று எங்கே ஏதோ ஒரு ஆக்சிஸில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க சம்வேர் அது நமக்கு எங்கன்னு சொல்லலை இது மட்டும் தான் நமக்கு கிளியரான டேட்டாவாக இருக்குது இது எக்ஸ் ஆக்சிஸு இது ஒய் ஆக்சிஸு இன்னொரு ஃப்ராக்மெண்ட் சம்வேர் சப்போஸ் நான் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் ரஃபா ஐ டோன்ட் நோ இதனுடைய வெலாசிட்டி வந்துட்டு இதனுடைய மாஸ் எம் இதனுடைய மாஸ் வி இதனுடைய மாஸ் எம் அதே ஸ்பீடு வி இது எனக்கு வந்துட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் என்னவாக இருக்கும் இப்போ டோட்டல் மாஸ் வந்துட்டு எப்பயுமே சேமாக தானே இருக்கும் உடஞ்சதுன்னா 3ஆக உடஞ்சா 2 எம்முன்னா இப்போ மீதி இருக்கிற ஒன்று என்னவாக இருக்கும் மீதி தேர்டு இருக்கிறது என்னவாக இருக்கும் 3m இருக்கும் ஏன் டோட்டல் மாஸ் என்ன கொடுத்தாங்க கொஸ்டினில் 5m
5mல 3 உடையும் போது 1m 2 வந்து ஈக்குவல் மாஸாக பிரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க m அப்போ ரிமைனிங் ஒரு பீஸ் அப்போ என்னவா இருந்திருக்க முடியும் கண்டிப்பாக 3m தான் இருந்திருக்க முடியும் தட் இஸ் அன் ஐடியா ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே நீங்கள் ரேண்டமெல்லாம் இது எந்த வேலையும் போட வேண்டிய அவசியம் கிடையாது 3 உடையுது அப்போ நான் போட்டுக்கிற அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும் இது m1 m2 m3 3 பீஸ் அதில் ஏன்னா எக்ஸ் ஒய் போட்டுக்கனா ரெண்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு கொஸ்டினில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு ஈக்குவல் மாஸாக இருக்கிறது ரெண்டு ஈக்குவல் ஸ்பீடில் பெர்பெண்டிகுலர் ட்ராவல் ஆகுது அதனால் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று ஒய் ஆக்சிஸ் ரிமைனிங் இருக்குது 3m இதனுடைய ஸ்பீடு எனக்கு என்னன்னு தெரியல அது எந்த டைரக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால் அதை என்ன எடுத்துக்கிறேன் வி வெக்டார்னு எடுத்துக்கிறேன் அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடு இருக்குது வித் சம் வெலாசிட்டி ஏன்னா அது ஒரு மொமெண்டமில் இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா அது என்னன்னு எனக்கு தெரியல தட்ஸ் வை ஐ ஹேவ் டு யூஸ் v vector அப்போ total momentum conserved before after collision mvi cap plus mvj cap plus m இது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்க சொல்லல இங்க இது ரெண்டு மட்டும் தான் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அது வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல எக்ஸாக்ட்டா இருக்குன்னு அவங்க சொல்லல சம் டைரக்ஷன்ல அது ஏதோ இருக்குது வித் சம் ஸ்பீடு அதனால அதை நான் எப்படி எழுதுறேங்க லைக் திஸ் m ல 3m into v vector equal to 0 a equal to 0 after collision before அதாவது momentum before and after என்னவா இருக்கும் சேம் கன்சர்வ்டு இனிஷியலாக மொமெண்டம் என்னது 0 ஏன் ஆப்ஜெக்ட் எதில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க ரெஸ்ட் சி ஹியர் ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா வெலாசிட்டி 0 அப்போ 5m இருக்கும்போது ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்ததுனால அதோட வெலாசிட்டி 0 அப்போ மொமெண்டம் என்னது 0 ஆகிடும் இதான் என்னது உடையிறதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம் ஸோ உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொமெண்டம் ரெண்டுமே எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும் தட் இஸ் என்னது டோட்டல் மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சர்வ் அதர்வைஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கிளியரா இதான் கம்ப்ளீட் ஐடியா ஒன்ஸ் இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க 3m v vector equal to இது அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும் மைனஸ் mvi cap மைனஸ் mv j capன்னு கிடைக்கும் அப்போது m கேன்சல் பண்ணிக்கலாம் கரெக்ட் v vector எதுக்கு ஈக்குவல் இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க மைனஸ் v/3 i cap மைனஸ் v/3 j cap இப்போ எனக்கு அந்த தேர்ட் ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு தெரியணும் அதை தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன் தேர்ட் ஆப்ஜெக்டுடைய மேக்னிடியூட் அதனுடைய ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கும் அதை நம்ம இதிலிருந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்போ வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வி வெக்டார் இப்போ எனக்கு தான் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ரூட் ஆஃப் v/3 ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும் அதனால் நம்ம ஹோல் ஸ்கொயர் அப்போ இது எதுவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மைனஸ் v/3 போட்டு தான் ஹோல் ஸ்கொயர் பண்ண அவசியம் கிடையாது ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் தான் வரப்போகுது தேர் இஸ் நோ நெகட்டிவ் ஸோ யூ ஹேவ் டு யூஸ் டைரக்ட்லி v/3 ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை என்ன கிடைக்கும் மாடுலஸ் ஆஃப் v vector equal to 2 டைம்ஸ்னு வருமா v/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் v/3 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 2 டைம்ஸ் ஆஃப் v/3 ஹோல் ஸ்கொயரா ஏன்னா ரெண்டுமே v/3 இதுவும் v/3 ஹோல் ஸ்கொயர் இதுவும் v/3 ஹோல் ஸ்கொயர் அப்போது x + xனா 2xன்னு எழுதும் அந்த பேட்டர்னில் ஸோ அதனால் 2/3 2 into v/3 ஹோல் ஸ்கொயர் அப்போ இது ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு v/3 ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் v/3ன்னு கிடச்சிரும் இன்ட்டு √2 ஸோ அப்போ எப்படி எழுதலாம் இது √2/3 இன்ட்டு வின்னு கிடச்சிரும் இதுதான் என்னது மேக்னிடியூட் கரெக்டா பட் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க the total energy released in the during this process so டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்னொன்னத்தோட கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணால் டோட்டல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிடும் அதானே டோட்டல் எனர்ஜி தெரிஞ்சது இங்கே இப்படி எழுதுனீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்டு அப்போ என்ன வரும் ஒரு கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன்னோட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ½ mv² ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க ½ இன்ட்டு அதனுடைய மாஸ் m தான் வெலாசிட்டி v ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மாஸ் m வெலாசிட்டி v அப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv². செகண்ட் ஒன்னு ½ mv². தேர்ட் கேஸுக்கு என்னது தேர்ட் கேஸோட கைனடிக் எனர்ஜி மாஸ் 3m வெலாசிட்டி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் வெலாசிட்டி என்னது தேர்ட் ஒன்னுடைய வெலாசிட்டி √2/3 இன்ட்டு v புரிஞ்சுதா ஸோ அப்போ ½ ஆஃப் தேர்ட் ஒன்னுடைய மாஸ் வந்து 3m அதனுடைய வெலாசிட்டி v². ஸோ அப்போ இதை v²னா என்னது இந்த வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடுங்க √3 கேன்சல் பண்ணும்போது இது இந்த ஆன்சர் ஆக்சுவலாக √2 வந்து கேன்சல் ஆகிடும் இது 3² இது v² ஆகிடும் ஸோ அப்போ இது எழுதுனீங்கன்னா என்ன இந்த ஸ்டெப் போட்டு கூட எழுதிக்குவாங்க √2/3 v ஹோல் ஸ்கொயர் என்ன ஸ்டெப்ஸ் அடிஷனலாக போட்டுக்கோங்க ½ mv² + ½ mv² ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 1 mv² அப்படின்னு வச்சுக்கோங்க
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 1/2 3m இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள் 2/9 v² கிடைக்கும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 3/2. ஸோ அப்போ என்ன வரும் இந்த 2 கேன்சல் கரெக்ட். அப்போ mv² ப்ளஸ் 1/3 v² கிடைக்கும். ஸோ இங்கே எழுதுனீங்கன்னா mv² ப்ளஸ் 1/3 v² அப்படின்னு இருக்குது கரெக்ட். ஸோ இங்கே mv² இல்லையா 1/3 mv². எல்சிஎம் எடுங்க. ஸோ கிராஸ் பண்ணி இது 3 டைம்ஸ் இது 1 டைம்ஸ். இப்போ 3 + 1 என்ன ஆகிடும் 4. ஸோ அப்போ 4/3 mv². இதுதான் டோட்டல் எனர்ஜி. அதாவது அந்த 3 ஃப்ராக்மெண்ட்டாக பிரியும் போது மொத்தமாக 3 என்ன கைனடிக் எனர்ஜியில் இருந்திருக்குதோ அது எல்லாத்தையும் அட் பண்ணால் என்னது அதான் டோட்டல் எனர்ஜி. m1 m2 m3 அது 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு இருக்கா பாருங்கள் 4/3 mv². ஸோ 4/3 mv² இஸ் த ஆன்சர். ரைட் புரிஞ்சுதா? ஸோ ஃபாலோ பண்ண முடியுதா இதை? Yes, correct option D is the correct answer. இந்த சாப்டர் இருந்து கேட்குற எந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். திரும்ப அதான் சொல்கிறேன், கொஷினில் அதில் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ்னு எதுவுமே கிடையாது இதில். புரியுது? இப்போ நான் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும். ரஃபாக இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ரஃபாக டயக்ராம் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடச்சிடும். உங்களுக்கு சடனாக உங்களால் அதை யோசிக்க முடியலன்னா யூ ஹேவ் டு ட்ரா ரஃப் டயக்ராம். ஒரு ரஃபாக அந்த கேஸுக்கு பெர்பெண்டிகுலர்னா என்ன, ஃப்ராக்மெண்ட்டை மூணாக உடையுதுன்னா என்ன, அப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது கொல்யூஷன் உள்ளே வந்துட்டு நமக்கு என்ன ஆகிடும், மொமெண்டம் ஆல்வேஸ் கன்சிடர் வெதர் இட் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது எந்த டைப் ஆஃப் கொல்யூஷனாக இருந்தாலும் அது என்னது கன்சர்வ்டு தான். புரிஞ்சுதா? ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A moving block having mass m collides with another stationary block having mass 4m. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் மூவ் ஆகக்கூடிய பிளாக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாக் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான மாஸ் வந்துட்டு m. கொலைட்ஸ் வித் அனதர் பிளாக் அது ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அதனுடைய மாஸ் வந்துட்டு 4m அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ டயக்ராம் போட்டுக்கோங்க, அதான் பெட்டர். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இது வந்துட்டு மாஸ் m ஓகேவா. இது அப்போ இது மூவ் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்பீடு இருக்கும். அதாவது நம்ம இதனுடைய u1ன்னு முதல்ல எடுத்துப்போம். u1உடைய ஸ்பீடு u ஓகேவா. இது m1 மாஸ். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு மாஸ் இருக்குது, அது என்னது 4m, அதான் m2. இதனுடைய இனிஷியல் இது வந்து u2ன்னு எடுத்துப்போம் ஓகேவா. இது m1 இது m2 ஓகேவா. m1 m2ன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு மாசு. அதில் m1 என்னன்னு சொல்லிட்டாங்க, mன்னு சொல்லிட்டாங்க. m2 வந்துட்டு 4 டைம்ஸ் ஆஃப் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m1 மூவிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. a moving block having mass m collides with another stationary mass. ஸ்டேஷ்னரி என்ன அர்த்தம், ரெண்டாவது மாதம் மூவ் ஆகலை, அதனுடைய வெயிட் 4m, அது மூவ் ஆகாமல் அங்கேயே இருக்குன்னா அப்போ அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். இதுதான் ஆக்சுவலாக என்னது, இப்போ நாங்கள் எழுதிக்கிறதா என்னது, இப்போ வரைஞ்சிருக்கிறதா என்னது, கொல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டஸ், பிஃபோர் கொல்யூஷன். பிஃபோர் கொல்யூஷனுக்கு முன்னாடி அந்த ரெண்டு மாஸோடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னா, த லைட்டர் பிளாக், லைட்டர் பிளாக்னா வெயிட் கம்மியாக இருக்கிறது லைட்டர் பிளாக், வெயிட் அதிகமாக இருக்கிறது ஹெவியர் பிளாக், இவ்வளோதான். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அப்போது லைட்டர் பிளாக் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, கம்ஸ் டு ரெஸ்ட்டு ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம். ஸோ அப்போ ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த m இது அதனுடைய மாஸ் m1ன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் என்னோடய வெலாசிட்டி v1, அது என்ன ஆகுது சொல்லியிருக்கிறாங்க 0. வென் அப்படி சொல்லிட்டாங்க, the lighter block comes to rest
ஆஃப்டர் கொலிஷன் when the initial velocity of the lighter block வந்துட்டு v ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எதை அப்போ இதுக்கு பதிலாக என்னென்னு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கிறேன். அதாவது லைட்டர் பிளாக் கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன், அப்போ இது மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். எது செகண்ட் பிளாக், இது ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா இது ரெஸ்ட்டுக்கு வரல, இது மூவிங்கில் இருக்குது m2, அப்போ இது மூவிங்கில் இருக்குது, இதனுடைய வெலாசிட்டி எனக்கு என்னன்னு தெரியாது. இது ஆஃப்டர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் நான் சொல்கிறது புரியுதா என்ன பண்ணுறேன்னு? இது பிஃபோர் கொலிஷன் முடிச்சிட்டேன். ஆஃப்டர் கொலிஷன் கேர்ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும். m1 வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் கொலிஷன் வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. லைட்டர் பிளாக்னா அது m1, ஏன்னா m1னா என்னது, m தான் ஸ்மால் வெயிட், இது 4, இதை விட இது 4 டைம்ஸ் அதிகம், அதனால் இது ஹெவியர் பிளாக். லைட்டர் பிளாக்கு கம்ஸ் அட் ரெஸ்ட், கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன் when the initial velocity of the lighter block v னா, அப்போ நாங்கள் u1 சொன்னோம் இல்லையா, அதானே ஃபர்ஸ்ட் ஒன்னோட இனிஷியல் வெலாசிட்டி u1 எடுத்து சொன்னோம் இல்லையா, அந்த u1 அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லைட்டர் பிளாக்குக்கு v ன்னு எடுத்துக்குங்க. ஓகேவா? நம்ம ஜென்ரலாக யூன்னு எடுப்போம், அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க லைட்டர் பிளாக் உடைய இனிஷியல் வெலாசிட்டி v அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, then the value of the coefficient of restitution அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. coefficient of restitution. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, coefficient of restitutionன்றது என்னன்னா, பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் நம்ம இருக்கும் இல்லையா, அதில் ஆஃப்டர் கொலிஷன் இருக்கும்போது அந்த ரெண்டு வெலாசிட்டியோடைய டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பிஃபோர் கொலிஷன் இருக்கும்போது டூ வெலாசிட்டியோட டிஃபரன்ஸ் ரேஷியோ எடுத்து அதுக்கு பேர் என்னது, ரெஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ ரெஸ்டிடியூஷனுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன, ரெஸ்டிடியூஷன்ன்றது ஃபார்முலா. ஓகேவா? ரெஸ்டிடியூஷன்னா நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். E is equal to V2 minus V1 divided by U1 minus U2. ஓகேவா? அது செப்பரேஷன் டிஃப்ரென்ஸ் தான் எடுப்போம், நெகட்டிவ் இங்கே எடுக்க மாட்டோம். ரேஷியோவில் வரும்போது நெகட்டிவ் வர போகிறது இல்லை. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி 0. அதனால் U1 minus U2, V2 minus V1, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஓகேவா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷனுடைய வெலாசிட்டி டிஃபரன்ஸுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா ஆஃப்டர் ஃபஸ்ட் மேலே வரணும், பிஃபோர் வந்து கீழே வரணும், வெலாசிட்டி டிஃபரன்ஸ். அந்த ரேஷியோக்கு பேர் தான் ரெஸ்டிடியூஷன். இதில் எனக்கு U1 U2 V1லாம் எனக்கு தெரியும். எனக்கு எது ஆக்சுவலாக தெரியாது இப்போ அப்படின்னா, V2 என்னன்னு தெரியாது. V2 நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஃபார்முலா. கரெக்டாக? மொமெண்டம் P வந்துட்டு பிஃபோர் அண்டு ஆஃப்டர் கொலிஷன். ஸோ அப்போ என்ன வரும், மொமெண்டம் பிஃபோர் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். மொமெண்டமோடைய ஃபார்முலா என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு எழுதினா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்னுடைய மாஸ் m, வெலாசிட்டி v பிஃபோர் கொலிஷனில், ப்ளஸ் இதனுடைய மாஸ் 4m, வெலாசிட்டி என்னது 0. இதான் என்னது, டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனுக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மாஸ் m, வெலாசிட்டி 0, ப்ளஸ் செகண்ட் ஒன்னுடைய மாஸ் 4m, வெலாசிட்டி என்னது v2. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குது, mv ஈக்குவல் டு 4m இன்ட்டு v2. அப்போ m கேன்சல் ஆகிடுது, v2 எதுக்கு ஈக்குவல், v/4க்கு ஈக்குவல். இதுதான் v2. அப்போ செகண்டோட வெலாசிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டு, v2 ஈக்குவல் டு v/4. சொல்கிறது புரியுதா? v2 ஈக்குவல் டு v/4. எஸ், குட் மார்னிங் ஸ்ரீ சாய், குட் மார்னிங். ஸோ v2 ஈக்குவல் டு v/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான், எல்லாமே கிடச்சிச்சு எனக்கு இப்போது. ஸோ v2க்கு பதிலாக v/4 மைனஸ் v1 என்ன, இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0, u1 என்னது v, u2 0. ஸோ அப்போ v மைனஸ் 0 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், v/4 பை vன்னு கிடைக்கும். ஸோ v கேன்சல் ஆகிடும், 1/4. 1/4 எப்படி எழுதலாம், 0.25. 1/4 we can write 0.25. ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், 0.25 இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் B is the answer. ஆப்ஷன் B தான் என்னது இந்த கேஸுக்கு
ஆன்சர் 0.25. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நான் ஜஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். பிஃபோர் கொல்யூஷன் என்ன இருந்திருக்கு, ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன நடந்திருக்குது. ஸோ கொஷினில் கேட்டது ரெஸ்டிடியூஷன். அதில் எனக்கு செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கொஷினில் கொடுக்கல. அப்போ செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம்? மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன் ஆஃப்டர் கொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்னு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ரெண்டு கேஸ்லையும் மொமெண்டம் கன்சர்வ். கைனடிக் எனர்ஜி வரும்போது தான் எலாஸ்டிக்கில் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொல்யூஷன் கரெக்டாக சொல்லணும் அந்த வார்த்தையை. பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நமக்கு என்னவாக இருக்கும்? இல்லை எனர்ஜி லாஸ் இருக்காது. அப்போ கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். அதர்வைஸ் என்னது இன்எலாஸ்டிக்காக இருந்தால் நமக்கு எனர்ஜி வந்து கன்சர்வ்டு கிடையாது. அதாவது பர்டிகுலராக கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. ரைட்? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். A body initially rests along a frictionless track from a height h shown in the figure கொடுத்துருக்குறாங்க. Just completes a vertical circle of diameter. இது ஆக்சுவலாக ஃபார்முலா. ஓகேவா? இது ஆக்சுவலாக கேஸ் என்னென்னா, ஸோ டெரிவேஷன் நோ நீட் நவ். ஸோ இது நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? அந்த ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி இன்க்ளைண்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே வந்துட்டு ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்மாலாக வச்சுப்போம். இங்கே வந்துட்டு ஒரு பால். இது என்ன ஆகுது? இப்படி டியூ டு பொட்டென்ஷியல் கிராவிட்டினால, டியூ டு பொட்டென்ஷியல் எனர்ஜினால என்ன ஆகுது? இங்கே ஃபால் ஆகுது. சொல்கிறது புரியுதா? கிளியர்? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழே அப்படியே வந்துட்டே வருது. இங்கே ஒரு டிசைன் இன்னொன்று பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா லைக் திஸ் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க இப்படி. ஓகேவா? இது அப்படியே ஃபாஸ்ட்டாக வருது. இங்கே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே ரீச் ஆகுது. கீழே விழுந்தோடனே நிற்கலை. ஏன்னா வந்த வேகத்தில் அப்படியே வந்துட்டு அப்படியே திரும்ப ஓடியாது. திரும்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து நிற்குது. ஒன் கம்ப்ளீட் சர்க்கிளை கவர் பண்ணுது. அப்படின்னா கொஷின் என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிளை போய் சுற்றி வரணும் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் 6, டயமீட்டர் d. ஓகேவா? இந்த பால் உருண்டிங்கனே கீழே வருது. கீழே விழுந்து அது ரெஸ்ட்டுக்கு வரல. அதுக்கு இன்க்ளைண்டாக வந்த வேகத்தில் அப்படியே கீழே விழுந்து இது சர்க்குலர் பேட்டர்ன் இருந்தனால அது என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக போயிட்டு ஒரு சுற்றி வருது. கொஷின் என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக எல்லா டைம்லையும் சுற்றாது. அது என்ன பர்டிகுலர் ஹைட் வச்சிருக்கணும்னு ஒன்று இருக்குது, இந்த ரேடியஸ் எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து சுற்ற முடியும். அப்போது இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும்? இங்கே கிரவுண்டில் ரீச் ஆகும்போது என்ன வெலாசிட்டி இருக்குதோ அந்த வெலாசிட்டி ஒன் கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை சுற்றுறதுக்கான மினிமம் வெலாசிட்டி அச்சீவ் பண்ணணும். புரியுதா? இந்த பால் கீழே விழும்போது இப்போ நீங்கள் சர்க்குலராக ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி சுற்றணும் அப்படின்னா இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இப்படி ஹேங்கிங்கில் இருக்குது. இப்படி சுற்றணும். அது ஆக்சுவலாக சர்க்குலர் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன்றது இப்படி சுற்றுறது. ஓகேவா? நார்மலாக நம்ம சர்க்குலர் மோஷன்றது இது ஹரிசாண்டலாக எப்படி இருக்கும்? இப்படி சுற்றுறது. அது நார்மல் சர்க்குலர் மோஷன். வெர்டிக்கல்ன்றது இப்படி சுற்றணும். நீங்கள் இப்படி சுற்றுறதுக்கு மினிமம் பாட்டமில் என்ன வெலாசிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன் கம்ப்ளீட் சர்க்கிளை கவர் பண்ணுமோ அதான் என்னது மினிமம் வெலாசிட்டின்றது. அப்போ இது ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனை கவர் பண்ணணும்னா இது இங்கேருந்து கீழே வந்து உருண்டே வரும்போது இங்கே ரீச் ஆகும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெலாசிட்டி மினிமம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை கவர் பண்ணுறதுக்கான வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதிலிருந்து டிரைவ் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இட் இஸ் ஏ ஃபார்முலா. இதில் எதை கூட நம்ம ரிலேட் பண்ணோம்னா எவ்வளோ ஹைட்லேருந்து அது கீழே விழுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சர்க்குலர் மோஷன் இருக்க போகுது. ஸோ அந்த ஹைட்டுக்கும் டயாமீட்டருக்குள்ள ரிலேஷன். இது ரேடியஸு நமக்கு ஃபார்முலாவில் டயாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயாமீட்டருக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ஹைட்டு h is equal to 5/4 ஆஃப் த டயாமீட்டர். இது வந்து அந்த டெரிவேஷனுடைய ரிசல்ட். இது அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு.
டி கேட்டாங்கன்னா ஹைட்டு, அதாவது ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனை இது பண்ணணும் இந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு அப்படின்னா அப்போ என்ன டயமீட்டரில் அந்த சர்க்குலரை நீங்கள் டிசைன் பண்ணணும். ரேடியஸ் கேட்டால் டயமீட்டரோடைய ஹாஃப் போட்டுக்க வேண்டியதான். இதான் ஐடியா. சரியா? திஸ் இஸ் த ஃபார்முலா. டெரிவேஷனல் ஸ்டெப்ஸ் போகும். ஸோ அதை இப்போ நம்ம போட போகிறது இல்லை. ஓகே, ஸோ அது நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறதுனால நம்ம அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஸோ நம்ம முக்கியமாக என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறதுக்கான டைம் இப்போ நமக்கு இல்லை. ஓகே, ஸோ அதனால் சிலதெல்லாம் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ரைட்? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 5/4 ஆஃப் டி. ரைட்? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க. 2017 நீட் கொஸ்டின் இது. Consider a drop of rainwater having a mass 1 gram. மாஸ் கொடுத்துருக்குறாங்க 1 கிராம், அது கிலோகிராமாக மாற்ற வேண்டியதாக இருக்குது தேவைப்பட்டால். ஃபாலிங் ஃப்ரம் ஹைட்டு, அதாவது கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இது மீட்டராக மாற்ற வேண்டியதாக இருக்கும். எஸ்ஐ யூனிட் அது மீட்டர் கிடையாது, கிலோமீட்டரில் இருக்குது. ப்ராப்ளம் டேட்டா பார்க்கும்போதே அதில் வந்துட்டு எஸ்ஐ யூனிட்டில் இருக்கா இல்லையான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணிட்டணும். ஓகேவா? இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் ஸ்பீடு. கிரவுண்டில் அந்த ட்ராப் விழும்போது என்ன ஸ்பீடில் விழுந்திருக்கான்? 50 மீட்டர் பர் செகண்ட். டேக் ஜி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். கிராவிட்டி என்னன்னு சொல்லிட்டாங்க? 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஒர்க் டன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும், ஏர் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்றதான் கொஷின். அப்போ என்னன்னா இங்கே 2 ஃபோர்ஸுமே எடுத்துருக்குறாங்க. ஒர்க் டன் டியூ டு 2 ஃபோர்ஸ். நம்ம ஒரே கேஸை டோட்டல் கண்டுபிடிக்காமல் டியூ டு கிராவிட்டினால் என்ன நடந்திருக்கும், டியூ டு எதனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ கிராவிட்டினால் நமக்கு இங்கே நடக்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி கேஸ் உள்ளே ஓடியாந்துடும். ஓகேவா? அப்போ ரெயின் ட்ராப் மேலேருந்து கீழே விழும்போது ஏர் என்ன பண்ணும்? அப்போசிங் பண்ணும், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும், அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? அதனுடைய ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன நடந்திருக்கும்? அப்போ இந்த 2 கேஸுக்கான எந்த ரிலேஷனில் வந்து கரெக்ட், அதாவது டியூ டு கிராவிட்டி, டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ், அது ரெண்டுமே நமக்கு இங்கே கால்குலேட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதான் ஆக்சுவலாக இதில் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஒர்க் டன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒர்க் டன் டியூ டு ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒர்க் டன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரெயின் ட்ராப் மேலேருந்து கீழே விழுறது வந்து ஒரு ஹைட்லேருந்து கிரவுண்டில் வந்து விழுது. அப்போ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஹைட் டு, அதாவது மேக்ஸிமம் அந்த ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரும்போது எவ்வளோ பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகுனா mgh மேக்ஸிமம் கிரவுண்டுக்கு வரும்போது பொட்டென்ஷியல் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி எடுக்கும்போது என்ன ஆகும்? mgh யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த டேட்டா கிடச்சிரும் டியூ டு கிராவிட்டி மட்டும். அப்போ எம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். எம் வந்துட்டு 1 கிராம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிராம கிலோகிராமாக மாற்றினா என்ன வரும்? 10⁻³ இதை வந்துட்டு 10⁻³ kgன்னு எழுதி ஆகணும் நீங்கள். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் எப்படி எழுதணும் நீங்கள்? 10⁻+3 மீட்டர். கிலோமீட்டர் 1000 மீட்டர். அப்போது இங்கே என்ன எழுதி ஆகணும்? கிராவிட்டி 10ன்னு போட்டுக்கோங்க. ஹைட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ ஹைட்லேருந்து விழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் 10⁻+3. ஸோ அப்போ இது 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? கரெக்டாக தானே போட்டிருக்கேன், இதை மிஸ் ஆகிருக்கா? கரெக்ட், 10 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஆக்சுவலாக ஆப்ஷனில் பார்த்த உடனே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போதே தெரியுதா? ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பார்க்கும்போது இங்கே தான் இது ஃபஸ்ட்டு டியூ டு கிராவிட்டி. இதில் செகண்ட் காலமில் கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷன் எல்லாமே என்னது? டியூ டு எதனால்? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால. ஸோ இங்கே 125 வந்திருக்கு, இங்கே 100 வந்திருக்குது, -10 வந்திருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ அதை வச்சு எலிமினேஷன் வச்சு இங்கே முடிச்சிடலாம். பட் ஒருவேளை டேரெக்டாக இதை மட்டும் கொஸ்டினாக கேட்டிருந்தாலும் நமக்கு தெரியணும் இல்லையா? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒர்க் டன் டோட்டலாக எத்தனை ஒர்க் டன் நடந்திருக்குது அது எதை கூட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸுக்கு ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி ப்ளஸ் ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ், இங்கே 2 ஒர்க் நடக்குது. ஓகேவா?
மேலேருந்து கீழே விழுறதுனால டியூ டு கிராவிட்டினால கீழே வருது, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, அந்த வாட்டர் ட்ராப்பை அப்போஸ் பண்ணுறதுனால அதனால் இன்னொரு ஒர்க் நடக்குது. அது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுனால என்ன மாறும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அங்கே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க கொஷனில், அது நமக்கு தேவை. அப்போது இனிஷியலாக அந்த ரெயின் ட்ராப்பு நமக்கு என்ன ஆகுது வரும்போது 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ஆகும், கைனடிக் எனர்ஜி 0. கிரவுண்டில் விழும்போது அது சம் கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணிக்கும். கிரவுண்டில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜிக்கும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கே. நான் சொல்கிறது புரியுதா? ரெயின் ட்ராப் வந்து மேலேருந்து கீழே விழ ஆரம்பிக்குது, அப்போ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. இனிஷியலாக இருந்த கைனடிக் எனர்ஜியும் ஃபைனலாக இருந்த கைனடிக் எனர்ஜி சேமாக இல்லை அப்படின்னா கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸுக்கான காரணம் என்ன? நாட் ஓன்லி கிராவிட்டி. வெறும் கிராவிட்டி இருந்தால் அங்கே WG மட்டும் போட்டிருப்பேன். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது WG எதுக்கு ஈக்குவல்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே ஒர்க் டன் ரெண்டுத்தினால நடக்குது. ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். அது ஓகேவா? ஹார்ன்றது ரெசிஸ்டன்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால அது ரெண்டும் சேர்ந்து பண்ணுற ஒர்க்குனால கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது டியூ டு ரெண்டுத்தினாலையும். ஒன்று கிராவிட்டி புல் பண்ணுறதுனால ஸ்பீடு மாறுது, அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்போஸ் பண்ணுறது ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகலை. கிராவிட்டி அதிகமாக இருக்குது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ரெண்டுத்தில் எது எக்ஸஸாக இருக்குதோ அதில் அடிஷ்னலாக இருக்கிற டைரெக்ஷனாக என்ன ஆகுது? ஃபைனலாக அந்த மோஷன் நடக்குது, அதாவது ரெயின் ட்ராப் கீழே விழுது. அப்போ ரெண்டு ஒர்க் நடந்து சேர்ந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் என்னது கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே வருது கண்டினியூஸாக. இதுதான் ஆக்சுவலாக அதோடைய மீனிங். ஸோ ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டியும் ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸும் ரெண்டும் ஒர்க் பண்ணுது, அதனால் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது மேலே ரெயின் ட்ராப் ஸ்டார்ட் ஆகுது கீழே விழுறது வரைக்கும். அப்போது ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி என்னது? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இதான் என்னது? ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டின்னு வச்சுக்கோங்க, WGன்னு வச்சுக்கோங்க. அது அப்போ இது 10. இதான் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ ½ mv², கிரவுண்டில் விழும்போது அதனுடைய வெலாசிட்டி v, இனிஷியல் ஆக்சுவலாக என்னது 0. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? WR ஈக்குவல் டு இது வந்துட்டு ½ mv², ஃபைனல் வந்துட்டு ½ mv², இனிஷியலாக ரெயின் ட்ராப் ஸ்டார்ட் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி 0, அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், இங்கே +10. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்க, இதை ½ m வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி, 10⁻³ ரைட். v என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 50 m/s. ஸோ அப்போ 50², 50 × 15 வருமா? அதானே கரெக்டு தானே? ரைட். அதுக்கப்புறம் மைனஸ் இந்த 10. சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஸோ இதை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த 2 0வையும் இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணி அது 10⁻⁻1 ஆகிடும். ஸோ அப்போ 5 × 5 25, 25/2 இன்ட்டு 10⁻⁻1 -10 கிடைக்கும். ஸோ அப்போ 2.5 எழுதிக்கலாமா? இதை 2.5/2 அப்படி கிடைக்கும், -10. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2.5 - 20/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, 2.5 ஆஃப்டர் தட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -17.5 கிடைக்குமா? கரெக்ட். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 × 2 16, ரிமைண்டர் 1 15 வரும், 8.75. எஸ், -8.75. புரியுதா? சி ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கும் போது எலிமினேஷன் அது முடிஞ்சு போச்சு. இந்த கொஷினுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை அந்த இப்போ நம்ம இன்னொரு கொஷின் கேட்குறாங்க, ஒன்லி எது மட்டும் தான் கேட்குறாங்கன்னா ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ எப்படி வந்துட்டு அந்த கனெக்ஷன் கொண்டு வர்றது, டோட்டல் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கேஸை உள்ளே கொண்டு வந்து எப்படி கொண்டு வரது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடச்சிரும்? ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ரைட்? புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A particle of mass, 2016 question,
a particle of mass 10 gram moves along a circle of radius 6.4 centimeter with constant tangential acceleration கொடுத்துறாங்க. What is the magnitude of this acceleration if the kinetic energy of the particle becomes equal to 8 into 10 to the power minus 4 by end of the second revolution after the beginning of the motion கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னா, இது வந்துட்டு சர்க்குலர் மோஷன் கேஸ் இது. ஸோ இந்த சர்க்குலர் மோஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு திரும்ப நல்லா ரீட் பண்ண தெரியும். பார்ட்டிகளோட மாஸ் கொடுத்துட்டாங்க, சர்க்குலர் மோஷன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ தட் கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனால தான் ஆக்சுவலாக சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். இதில் தெரியுதா, சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது. 2 ஃபோர்ஸ் இருக்கும், 2 ஆக்சலரேஷன் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே 2 ஆக்சலரேஷன் அதில் உள்ளே இருக்கும். ஒன்று சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், இன்னொன்று டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். அதாவது அது சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனில் தான் அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. சர்க்குலர் பாத்தில் சுற்றுறதுக்கான காரணம் அந்த ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷன் என்ன ஆகிட்டே வரும், ஒரு பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே வரதுனால தான் என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. ஸோ டியூ டு சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனால் அந்த ஆப்ஜெக்டுடைய பாத்து சேஞ்ச் ஆகிட்டே வருது, அந்த டைரக்ஷன் ஒரு பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதனால தான் சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகுது. டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணுறது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இப்போ நீங்கள் சர்க்குலர் மோஷனில் சுற்றும் போது திடீர்னு ஃபாஸ்ட்டாக சுற்றுறீங்க, அப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸ்டில் சர்க்குலர் மோஷன் தான் சுற்றுது. அந்த சர்க்குலர் மோஷனில் சுற்றுறதுக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் காரணம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த சுற்றியில் இருக்கும்போது யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றாமல் ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறதுக்கான ஆக்சலரேஷன் எது கொடுக்கும் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் கொடுக்கும். இதுதான் கான்செப்ட், சரியா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் சுற்றும் போது இருந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the magnitude of the acceleration kinetic energy of the particle becomes equal to 8 into 10 to the power minus 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ kinetic energy end of the second revolution. ஓகே, அப்போ இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது 0வாக இருந்திருக்கும், அப்புறம் வந்து நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கும் போது இது ஃபஸ்ட் ரவுண்டு. 2வது ரவுண்டு வரும்போது கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிருக்கு, ஃபைனலாக வரும்போது 2வது ரவுண்டு வரும்போது 8 into 10 to the power minus 4 ஆயிருக்கு. எப்போ பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிலேருந்து 2வது ரவுண்டு 2வது சர்க்கிள் வரும்போது கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ வந்துட்டு 8 into 10 to the power minus 4 ஜூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவாக இருந்திருக்கும், அதான் கொஷின். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஓகேவா, இதுதான் பேசிக்காக இந்த பர்டிகுலர் கொஷினுக்கான டேட்டா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒர்க் எனர்ஜி தேரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். கரெக்டாக, ஒர்க் எனர்ஜி தேரம் ஒர்க் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டெல்டா கேஇ. ஒர்க்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு இன்ட்டு இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே நம்ம நடந்திருக்குன்னு கால்குலேட் பண்ண. ஆக்சுவலாக இங்கே டிஸ்டன்ஸ்னால் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே டோட்டலாக 2 ரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் கேஸில் நம்ம 2 ரவுண்டு கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் எடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு எடுத்துருவோம். இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ கவர் ஆகிருக்குதோ டிஸ்டன்ஸ் எடுத்தாகணும். ஓகேவா, இதில் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் கொடுக்கணும், ஸ்பீடு ரெடியூஸ் ஆனது எவ்வளோ எந்த அளவுக்கு அது ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நம்ம அதை தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நீங்கள் கேஸ் எடுக்கும்போது 2 ரவுண்டு எடுக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, 2வது இன்னொரு ரவுண்டு. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ஆரம்பித்ததுலேருந்து 2வது ரவுண்டுக்கு வரும்போது என்ன ஆகுது, கைனட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஒன் சர்க்கிள் 2πr. 2 ரெவல்யூஷன்னா இப்போ என்ன வரணும், 2 into 2πr, இல்லைனா அதை அங்கே அடுத்த ஸ்டெப்பில் கூட எழுதுகிறேன், இன்ட்டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கொஸ்டின் நம்ம கேட்டது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், அதனால் m into at. டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவல், 2 into 2πr. புரியுதா? சரி, நார்மலாக சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் எடுக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஏன்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சு செகண்ட் சைக்கிள் வந்தால் அதே பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். பட் இங்கே என்னன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகிருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு, எய்தர் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ, ஆக்சலரேஷன் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ. ஸோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ
டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த கவர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே டிஸ்டன்ஸ் கூட இன்டர்லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கு ரூல் வேறு, சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனுக்கு ரூல் வேறு. ரெண்டு போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்? அப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. செகண்ட் ரவுண்ட் வரும்போது இட் பிகம்ஸ், செகண்ட் ரவுண்ட் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க, 8 × 10⁻⁻⁴ மைனஸ் இனிஷியல் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 0. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகேவா? மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10 கிராம். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10 கிராம். இதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 8 × 10⁻⁻⁴ பை மாஸ் இங்கே கொண்டு வந்துருங்க, கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4πr அப்படின்னு கிடைக்கும். அப்போது 8 × 10⁻⁻⁴ டிவைடட் மாஸ் என்ன கொடுத்துருந்தாங்க 10 கிராம். அப்போ 10 கிராம்னா கிராம் என்னென்னு மாற்றி ஆகணும், கிலோகிராம்னு மாற்றி ஆகணும். கரெக்டா? ரைட்? இது 10 கிராம்னா எஸ்ஐ யூனிட்டில் மாற்றினா என்ன வரும், கிலோகிராமை கிராமை மாற்றினீங்கன்னா கிராம் கிலோகிராம் வந்து 10⁻³ × 4 π/8. ஆறு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6.4 சென்டிமீட்டர். ஸோ அப்போ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா என்ன வரும் 6.4 × 10⁻⁻² வரும். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிங்கன்னா 6.4 × 10⁻⁻². ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகேவா? இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் போட்டாகணும். ஆன்சர் வந்துட்டு இப்படி கிடைக்கும், 0.099 கிடைக்கும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக 0.1 மீட்டர்/, இது அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும் 0.1. அப்ராக்சிமேஷன் இது கொஞ்சம் நியரஸ்ட்டாக வரும். கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அது போகிற மாதிரி இருக்கும். இதில் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் வேல்யூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் அது என்ன ரோலை ப்ளே பண்ணுறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன ரெண்டே பாயிண்ட் தான். என்ன சொல்லியிருந்தேன், சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனுடைய ரோல் என்ன, டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனோட ரோல் என்ன. சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் கேஸ் நீங்கள் எடுக்கும்போது அது அந்த சர்க்குலர் பாத்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸ் சென்டரில் கண்ட்ரோலில் வச்சு அந்த ஆப்ஜெக்டுடைய பாத்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். ஒரு பாயிண்ட்லையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரதுனால என்ன ஆகுது, சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகுது. அது அதனுடைய ரோல். ஸோ அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக 2 சைக்கிள் சுற்றி வந்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே 0 ஆகிடும். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சுற்றும் போது அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறோம் இல்லையா. அப்போ அதிகமான ஸ்பீடில் சுற்றுறோம், இல்லை திடீர்னு ஸ்பீடை குறைக்கிறோம், அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதுக்கான ஃபேக்டர் எது கொடுக்குது அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ எத்தனை ரவுண்டு சுற்றும் போது இந்த சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது, ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ், டோட்டலாக எவ்வளோ ரெவல்யூஷன் நடந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். சரியா? அது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரைட்? எஸ், ஹாய். எஸ், வாங்க, வெல்கம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A body of mass 1 kg begins to move under the action of time dependent force. F vector கொடுத்துருக்காங்க 2t I cap plus 3t square j cap Newton. I cap j cap are unit vectors along x and y axis. What power will be developed by the force at the time t அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸு வெக்டாரில் கொடுத்துட்டாங்க. சரியா? கொஷின்னு பவரில் கேட்டிருக்கிறாங்க. ஃபோர்ஸும் பவரும் கேட்கும் போது இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஃபோர்ஸ் கொடுத்து பவர் கேட்கும்போது ஃபார்முலா என்ன, P = FV. கரெக்டாக இதான ஃபார்முலா பார்த்தோம், P = FVன்னு பார்த்தோம். வெக்டாரில் இருந்தால் F வெக்டார் டாட் V வெக்டார். இங்கே வெக்டாரில் தான் கொடுத்துருக்குறாங்க, வெலாசிட்டி டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் F வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மாஸ் கொடுத்துட்டாங்க, கொஷின் இல்லை, மாஸ் 1 kgன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? இப்போது எப்படி வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணுன்றதான் பார்க்கணும். அதான் நம்ம கொஷின். ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ வி நீட் V வெக்டார். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, லிசன் ஹியர். நான் அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலாவிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சலரேஷனை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஏன்னா எனக்கு வெலாசிட்டி தெரிஞ்சால் தான் நான் பவர் கால்குலேட் பண்ண முடியும். 2t I cap plus 3t square j cap. இது வந்துட்டு கிவன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். வெக்டார் ஃபார்முலா எதுனா என்ன வரும், ஆக்சலரேஷன் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ F = m ஏன்னா F வெக்டார் = m a வெக்டார். ஸோ 2t I cap plus 3t square j cap. கொஷினில் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, m = 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 1 ஆகிடும்.
ஆக்சிலரேஷன் நீங்கள் எப்படி எழுதலாம்? வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? dv by dt. ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? dv வெக்டார் பை dt ஈக்குவல் டு 2ti கேப் ப்ளஸ் 3t ஸ்கொயர் j கேப். இது என்னது? dv by dt. எனக்கு என்ன வேணும்? v வேணும். ஸோ அப்போ dv வெக்டார் ஈக்குவல் டு 2ti கேப் ப்ளஸ் 3t ஸ்கொயர் j கேப் இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். டிவி வெக்டார் இன்டகிரேட் பண்ணால் வி வெக்டார், இதை இன்டகிரேட் பண்ணுங்க 2 இன்ட்டு டி இன்டகிரேட் பண்ணால் டி ஸ்கொயர் பை 2 ஐ கேப் ப்ளஸ் 3 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டி எக்ஸ் பவர் n + 1 by n + 1 ஃபார்முலா எக்ஸ் பவர் டி பவர் 3 by 3. ஸோ அப்போ இந்த 3 3 கேன்சல், 2 2 கேன்சல், என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் ஐ கேப் ப்ளஸ் டி கியூப் ஜே கேப். என்னது இது? இதுதான் வி வெக்டார். ஸோ அப்போ இந்த கொஷினில் வி வெக்டாரை நம்ம கால்குலேட் பண்ணணும், டேரெக்டாக கொடுக்கல, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். எஃப் வெக்டாரை எழுதுங்க 2ti கேப் ப்ளஸ் 3t ஸ்கொயர் ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். டாட் ப்ராடக்டில் எழுதுனீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ஓகேவா? ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணி இப்படி வைக்கிறேன். P is equal to F vector வந்துட்டு 2ti cap plus 3t square j cap dot V vector வந்து t square I cap plus t cubed j cap. அவ்வளோதான், டாட் ப்ராடக்ட் எடுங்க. ஒன்ஸ் F வெக்டாரும் V வெக்டாரும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்ட் ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 2 × 2 I cap பண்ணாடும் 2 × t square t cube plus 3 × t square × t power 3 என்ன வரும்? t power 5. கரெக்ட்? ஸோ அப்போ 2t cube plus 3t power 5 SI unit of power வந்து வாட். ஸோ அதனால் என்ன கிடைக்கும்? ஆன்சர் B. எஸ், B is the correct answer. வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் B தான். போலாமா? அடுத்த கொஸ்டின் ஃபாலோ பண்ண முடியுதா? கிளியர்? சரி வாங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க. வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி வித் விச் a body of mass m must enter vertical loop of radius r that can complete loop? அது vertical circular motion. இது ஃபார்முலா இது, ஓகேவா? ஸோ இது vertical சர்க்குலர் மோஷனுக்கான டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் வெலாசிட்டி முன்னாடி சொன்னேன் இல்லையா? லைக் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும்னா இங்கே கொடுக்கக்கூடிய அந்த மினிமம் வெலாசிட்டி இதான் என்னது? இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மினிமம் வெலாசிட்டிக்கான ரூல் வந்து 5g × r. ஆர்ன்றது என்னது? இங்கே அந்த ரேடியஸ் இதான் என்னது? ஆர். ஸோ அது சர்க்கிள் எவ்வளோ பெருசு இருக்க போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய மினிமம் வெலாசிட்டி இருக்கும். So it depends on the radius. So அப்போ root of 5 into gravity into radius of the vertical அந்த சர்க்குலருக்கான ரேடியஸ் எவ்வளோ லென்த் இருக்குமோ, நம்ம எடுக்கிற ரோப்பு இல்லை ராடு அது எதை எடுக்கிறோமோ அதுதான் லென்த்து, அதான் ரேடியஸ். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனுடைய மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மினிமம் ஃபார்ம் பண்ணணும்னா எந்த கண்டிஷன் செட் பண்ணால் அந்த வெலாசிட்டி அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் அதிகமாக எவ்வளோ கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மினிமம்ன்றது அட்லீஸ்ட் குறைஞ்சது இவ்வளோ கொடுத்தா தான் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் மோஷனையும் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? So that is the direct formula for this case. Next one வாங்க. Two identical balls A and B. ஓகேவா? ஸோ கொஷினில் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஐடென்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐடென்டிக்கலாக அப்போ என்ன ஆகட்டும்? அந்த பாலுடைய ஷேப்பு சைஸ் எல்லாமே சேம், ஒரே மெட்டீரியல் ஒரே ஷேப் ஒரே சைஸ், தட் இஸ் ஐடென்டிக்கல்.
having velocities 0.5 meter per second. ரெண்டு ஸ்பீடு வேறு வேறு. ஓகேவா? கிளியர். ஐடென்டிக்கலாக அந்த ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம். ஒரே ஷேப்பு சைஸ் அந்த மாதிரி ரெண்டுமே ஸ்பியர் ஷேப்னா ரெண்டுமே ஸ்பியர். அவ்வளோதான். ரெண்டுமே ரெக்டாங்குலர், ரெண்டுமே லைக் கியூபாய்டுனா கியூப்னா கியூப் லைக் 3 டைமென்ஷன் எடுக்கும்போது. ஸோ தட் இஸ் வாட் ஐடென்டிக்கல் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஒன்றுதோட ஸ்பீடு 0.5, இன்னொன்று 0.3 மீட்டர் பர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. கொலைடு எலாஸ்டிக்கலி இன் 1 டைமென்ஷன் சொல்லிட்டாங்க. 1 டைமென்ஷனல் கொலிஷன் கொடுத்துருக்குறாங்க. தி வெலாசிட்டிஸ் ஆஃப் பி அண்ட் ஏ ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டுத்தோடைய மாஸ் ஈக்குவலாக இருந்தால் எலாஸ்டிக் கொலிஷனில் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? கிளியர். ஸோ அப்போ ஸ்பீடு என்ன ஆகிடும்? அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இதில். ரைட்? சப்போஸ் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டுமே இது M1ன்னு எடுத்துப்போம். M1 அதனோட மாதம் அவங்க ஆக்சுவலாக எம்னு வச்சுட்டாங்க, ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இன்னொன்று நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? M2. ஆனால் அதுவும் என்னது அதை நம்ம புரியுதுக்கா M1 M2 போகிறோம், ரெண்டுமே ஈக்குவல் மாஸ், அதனால் ஐடென்டிக்கல். இல்லை அப்படின்னா இப்படி ஒன்று வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். ஏபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு MA, இது MB. ஸோ அப்போ இது வந்துட்டு MA MBனா இதனுடைய வெலாசிட்டி இருக்குது பாருங்கள். இதில் என்ன எடுத்துக்கிறேன்? UA அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது 0.5 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா UB ஈக்குவல் டு 0.3 மீட்டர் பர் செகண்ட். இதான் என்னது? பிஃபோர் கொலிஷன். இதான் இப்படி இருக்குது. ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் அப்போ என்ன நடக்கும்? இதில் ரெண்டுத்துலையும் இது வந்துட்டு ஆஃப்டர் கொலிஷன். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. M ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போ இது MA MB. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இது இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா VA வந்துட்டு 0.3, VB நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5. ஓகேவா? ரைட்? இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வித் டைரக்ஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் இருக்கு இல்லையா? வெலாசிட்டிஸ் ஆஃப் A அண்ட் B அண்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க, நாட் A அண்ட் B. ஆர்டர் நல்லா பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க, வித் டைரக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இங்கே நெகட்டிவ் சைனும் பாசிட்டிவ் சைன்லாம் சேர்த்து. ஸோ அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது B, நாட் A. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? ஆப்ஷன் வெலாசிட்டிஸ் ஆஃப் B கொடுத்துருக்குறாங்க. A வந்து செகண்ட் ஆப்ஷன். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்று B, செகண்ட் ஒன்று A. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. நாட்டு A ஃபஸ்ட்டு B செகண்ட் கிடையாது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அவங்க கேட்டிருக்குது இதில் பியோடைய ஆப்ஷன் B என்ன ஸ்பீடில் இருந்திருக்கும், A என்ன ஸ்பீடில் இருந்திருக்கும். இதுதான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கேஸுக்கான இங்கே நமக்கு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. சரியா? கிளியர்? ரைட்? லாஜிக்காக ஃபஸ்ட்டு யோசிங்க. இதில் இது போயிட்டு இதில் ஆக்சுவலாக மோதன உடனே இது இப்படி மூவிங்கில் இருக்குது. இதில் மோதன உடனே ஆக்சுவலாக என்ன நடக்கும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு இப்படி மோதன உடனே இது ஆக்சுவலாக என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் அந்த ஃபார்வர்டு ஜாஸ்தியாக போகும். கரெக்டாக? அப்போது B வந்துட்டு 0.5, அதில் எந்த டவுட் வேணாம். ஓகேவா? B வந்துட்டு என்ன வரும்? 0.5. சி ஹியர் ப்ளஸ் 0.5 டுவர்ட்ஸ் தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலாக பஞ்ச் பண்ணிட்டு ரிட்டன் வரும் இல்லையா? எது? இது போயிட்டு இது மேலே போயிட்டு இப்படி மோதன உடனே எலாஸ்டிக் நேச்சர் இல்லையா? ஸோ இதில் மோதன உடனே லைட்டாக என்ன ஆகும்? பஞ்ச் பண்ணிட்டு பேக் வரும். ஸோ அப்போ இது வந்துட்டு ஜஸ்ட் நான் சொல்கிறது இந்த கொலிஷன் நடந்ததுக்கப்புறம். ஓகேவா? ஸோ அப்போ இது ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகிடும்னா நெகட்டிவ் ஆகிடும். இங்கே வித் டைரக்ஷனோட எழுதும்போது வெக்டாரோட எழுதுனீங்கன்னா. ஸோ அப்போ இது -0.3 0.5 ஐ திங்க் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக லாஜிக்காக இருக்கும். ஓகே, நம்ம லாஜிக்கல் திங்கிங் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப டீப்பாக யூஸ் அவசியம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக நடந்துடும், அதில் எந்த டவுட் வேணால். வித் சைன் கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஸோ
எஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கரெக்டு தான், நாட் சி. சி கிடையாது, ஆப்ஷன் பி தான். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது பி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, செகண்ட் ஏ. தெரியுதா? இதெல்லாம் பியில் பிக்கான சாய்ஸு, இதெல்லாம் ஏவுக்கான சாய்ஸு. ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிடால எந்த டவுட்டும் வேணும். சரியா? இதை ரெண்டு நீங்கள் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம் வித்தவுட் சைனை பார்க்காமலே. ஏன் அப்படின்னா ஏ தான் 0.5, பி 0.3, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிடுன்றதுல டவுட்டு கிடையாது. டைரெக்ஷன் சேர்ந்து வரதுனால அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரியா? அதனால் பி இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு அந்த டவுட் வேணாம். இது 0.5ஆகவும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் இது 0.3ஆகவும் கண்டிப்பாக மாறிடும். அது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் இட் டசன்ட் மேட்டர். அதனால் பி கண்டிப்பாக அதே யூனிட் வேல்யூ இருக்க முடியாது. அதே மாதிரி ஏ அதே இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இது ரெண்டு டெலிட் பண்ணிடலாம், நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். பட் இந்த ரெண்டில் எதுன்னு பார்க்கும்போது பியோடைய சைன் எப்படி இருக்கும், ஏவுடைய சைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது மோதன உடனே இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் போன உடனே இதனுடைய டைரக்ஷனல் ஆக்சுவலாக என்னன்னா அந்த கொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் இதை பெஞ்ச் பண்ண உடனே ஸோ இது 0.5ல் போகுது, 0.3ல் போகுது. எலாஸ்டிக்னா என்ன நடக்குது, லைக் இப்படி மோதிட்டு இப்படி ரிட்டன் வர மாதிரி. ஸோ அப்போ இதுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹை ஸ்பீடில் போய்ட்டு மோதனால இப்படி போயிடுது, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் லைக் தட் ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா? கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது. ஸோ அதனால் இதில் மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா அதுதான் இப்போ கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் டைரக்ஷன் எடுக்கும்போது இது ப்ளஸில் இருக்கும், இது மைனஸில் இருக்கும் பியில். இது கண்டிப்பாக வராது, இதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போட்டுடலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? இங்கே டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணதுனால கொஞ்சம் கவனமாக ஆன்சர் போட வேண்டியதாக இருக்கும். ரைட்? அடுத்த கொஸ்டின் வாங்க. A particle moves from a point minus 2i cap plus 5j cap to 4i j cap plus 3k cap when a force of 3i cap plus 4j cap force கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஆக்சுவலாக என்ன போதுன்னா பொசிஷன் வெக்டாரில் கொடுத்துட்டாங்க. r1 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பொசிஷன் வெக்டார். இனிஷியலாக அது எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபைனலாக எந்த பொசிஷனுக்கு போயிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எஃப் வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. ஹவு மச் ஒர்க் ஹேஸ் பின் டன் பை ஃபோர்ஸ், அப்போ எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒர்க் டனுடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா? ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? வெக்டார் ப்ராடக்ட்டில் வெக்டாரில் எழுதுங்கன்னா எஃப் வெக்டார் டாட் ஜென்ரலாக எஸ் வெக்டார்னு எழுதுவோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைரெக்டாக கொடுக்காம ரெண்டு பொசிஷனில் கொடுத்துட்டாங்கன்னா பொசிஷன் வெக்டார் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எங்கே இருந்திருக்கு, எண்டிங் பாயிண்ட்ல எங்கே இருந்திருக்கு. ஸோ ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட், அது ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எஃப் வெக்டார் டாட் r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார் எழுதுனீங்கன்னா r2 வெக்டார் வந்துட்டு மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். r2 தான் ஃபஸ்ட்டு இல்லையா, r2 ஃபஸ்ட்டு. அப்போ 4i கேப் ப்ளஸ் 3k கேப்பை போட்டுட்டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார்னா இது மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2i கேப் மைனஸ் 5j கேப்னு ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4i கேப் ப்ளஸ் 2i கேப் என்ன ஆகிடும், 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 3k கேப். இதான் என்னது இந்த வேல்யூ. ஸோ எஃப் வெக்டார் இதனோட வேல்யூ இங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. எஃப் வெக்டார் என்ன கொடுத்துருக்குறாங்க, 4i கேப் ப்ளஸ் 3j கேப் டாட் இது என்ன கொடுத்துருக்காங்க, 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 3k கேப். ரைட்? ஸோ i கேப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 6 × 4 24, i கேப் 1 ஆகிடும். j கேப் எழுதினா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 15. k கேப் டேர்ம் இல்லை, அதனால் அது 0 ஆகிடும். கரெக்டா? ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் வந்திருக்கு. ம் 9i கேப்
செக் பண்ணுங்கள் கரெக்டாக என்ன வந்திருக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிஸா எதில் R2 minus R1 கரெக்ட் தானே ஓகே எஸ் 11 ஜூல் வருதா 11ஆ செக் பண்ணுங்க இதில் 11 இதில் ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கால்குலேஷனில் இல்லை கொஷின்லையான்னு தெரியல ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள் இல்லைனா கொஷினில் ஏதாவது எரர் இருந்திருக்கும் செக் பண்ணுங்க கரெக்டாக எல்லாத்தையும் F.S எல்லாம் கரெக்டாக இருக்கு ஓகே இதை செக் பண்ணுங்கள் கொஷினை சரியா இதில் சம்திங் எங்கேயும் மிஸ் ஆகுது அது மேபி கால்குலேஷனில் எனக்கு தெரிஞ்சு எரர் இருக்கான்னு தெரியல எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் வெரிஃபை பண்ணி பாருங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்களா 4JKப்பா எதில் எங்கே மாற்றி போட்டிருக்கேன் ஓகே ஓகே கொஷின் இல்லையா ஓகே எஸ் ஃபைன் எஸ் நான் அதை தப்பாக போட்டிருக்கேன் குட் வெரி குட் காப்பி பண்ணும்போது அதில் அது ஐ கேப் மாதிரி இருந்தது இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது தெரியுது என்ன பண்ணிட்டேன்னா இது 4J கேப்னு இருக்குது இங்கே ஐ கேப்னு போட்டுவிட்டேன் அது இந்த பிரிண்டிங் கரெக்டாக இல்லை அது ஐ கேப் கிடையாது J கேப் அதை மாற்றிக்கங்க அதுக்கு பிரிண்ட்டு கரெக்டாக இல்லை ஐ கேப் இது சாரி J கேப் இது ஐ கேப் கிடையாது J கேப் இப்போ மாற்றி இப்போ ஆன்சர் கரெக்டாக வரும் அது ஐ கேப் மாதிரி தெரிஞ்சதுனால அதை போட்டேன் நாட் ஐ கேப் தட் இஸ் J கேப் ஓகேவா கிளியர் அது பிரிண்டிங் கிளியராக இல்லை கரெக்ட் பண்ணிக்கோங்க அது J கேப் இது ஆக்சுவலாக எஸ் வெரி குட் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க யார் சொன்னது சசிகுமாரா எஸ் குட் எஸ் தட் இஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க சூப்பர் குட் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க ஆன்சர் வரும் 4J கேப் ப்ளஸ் 3K கேப் அப்புறம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நெகட்டிவ் இருக்கும்போது 2I கேப் ப்ளஸ் 5J கேப் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க கரெக்ட் ஸோ 2I கேப் ஆகிடும் ப்ளஸ் 4 + 5 9 ஆகிடுமா 9J கேப் ப்ளஸ் 3K கேப் கரெக்ட் I கேப் J கேப் K கேப் எழுதும்போது அதுவே இருங்க மைனஸ் வரணும்ல 2I கேப் மைனஸ் 5J கேப் so 2I cap minus 5 plus 4 and over minus J cap plus 3K cap I think now it's correct so W equal to F vector dot S vector பார்த்தோம் இல்லையா so அப்போ R2 vector minus R1 vector so F என்ன கொடுத்துருந்தாங்க 4I cap plus 3J cap 4I cap plus 3J cap R2 minus R1 என்ன வந்திருக்கு 2I cap minus J cap plus 3K cap simplify பண்ணுங்க so 4 into 2 8 ஆயிடும் I cap எடுக்கும்போது plus into minus minus 3 8 minus 3 வந்துட்டு 5 joule so option C is the answer okay clear option C is the answer yes சசிகுமார் ஞாபகம் இருக்கு எனக்கு அண்ணா நகர் சென்டரில் கரெக்டா ஐ ரிமெம்பர் எஸ் ப்ரிப்பரேஷனாக நல்லா போயிட்டுருக்கா நல்லா பண்ணுறீங்களா ஓகே ஸோ ஸ்மால் எரர் அது பிரிண்டிங் எனக்கு அது கிளியராக இல்லை அதில் கொஞ்சம் அந்த குவாலிட்டி இல்லை அதில் அந்த இடத்துல அந்த கொஞ்சம் அந்த IJ கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தது அதனால தான் நமக்கு எரர் வந்துச்சு எஸ் சூப்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எஸ் நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் இந்த வருஷம் ஸோ இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் ஸோ எல்லோரும் எஃபோர்ட் நல்லா போட்டிருக்கீங்க ஸோ அதனால் நம்ம பசங்க நிறைய பேர்
இந்த வருஷம் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், தமிழ்நாடு பசங்க நிறைய பேர் டாப்பில் வரணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொண்டு வாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் லைஃபுக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா உங்களுடைய கனவு இல்லையா, அது ரொம்ப வருஷமாக நீங்கள் அதுக்காக கனவில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதுக்காக இத்தனை வருஷமாக போட்ட அந்த கனவுலேருந்து வந்தக்கூடிய விஷயங்கள், இப்போ போட்ட எஃபர்ட்டு, இதெல்லாம் சேர்த்து எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எஸ், ஃபுல் லென்த் டெஸ்ட்டு போயிட்டுருக்கா? சூப்பர். எஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டு எழுதிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈஸி ஆகும். ஏன்னா திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். எப்படி நம்ம சின்ன வயசில் முதல்ல ஏபிசிடி அப்படியே ஸ்லோவாக எழுத ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாயின்ட் வேர்ட்ஸ் எழுத ஆரம்பித்தோம், அப்புறம் புக்கு பார்த்து கடன்னு எழுத ஆரம்பித்தோம். அந்த ஸ்பீடு எங்கே இருந்தது? ப்ராக்டிஸில் தான். அதுதான் சப்ஜெக்ட்டுமே, எல்லாமே அப்படி தான். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே டஃப் கிடையாது. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஒன்லி. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ரைட், சூப்பர். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்த்தது. ஸோ ஆஃப்டர் ஐ திங்க் ஒரு 6 மந்த் இருக்கும் இல்லையா உங்களெல்லாம் நான் மீட் பண்ணி. எஸ், ரொம்ப என்கேஜிங்காக இருந்தீங்க, எல்லோரும் செம்ம ஆக்டிவாக இருந்தீங்க. ஸோ அண்ணா நகர் ஆஃப்லைன் இதில் நான் உங்களை மீட் பண்ணும்போது ஸோ பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. உங்களெல்லாம் பார்த்து கிளாஸ் எடுக்கும்போது ஓகே நம்ம பசங்களாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஓகே, உங்களுக்கு ஆஃப்லைன் என்னால் கன்வே பண்ண முடியாமல் அப்புறம் யூடியூப் வர வேண்டியதாக இருந்தது. இட்ஸ் குட், எல்லாமே நம்ம பசங்க தானே, நம்ம இன்ஸ்டியூட் தானே. ஓகே, ரைட்டு. சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள். On a frictionless surface, a block of mass m moving at speed v collides elastically with another block of same mass m, which is initially at rest. After collision, the first block moves at an angle 0 degree to its initial direction and has a speed v/3. So second block உடைய speed after collision என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் பிளாக் உடைய ஸ்பீடு வந்துட்டு ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? இதான் கொஸ்டின் நமக்கு இங்கே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸ் சொல்லிட்டாங்க, பிளாக் ஆஃப் மாஸ். ஃபஸ்ட்டு 2 மாஸ் என்னென்ன மாஸ் கொடுத்துருவாங்க, அந்த நேம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கேபிட்டல் எம்னு கொடுத்துட்டாங்க, மூவிங் அட் ஸ்பீடு வி, இனிஷியலாக இதனுடைய ஸ்பீடு வின்னு எடுத்துக்குவாங்க. எலாஸ்டிக்கலின்னு கொடுத்துட்டாங்க, அது கொஸ்டினில் க்ளூ. அனதர் பிளாக்கு சேம் மாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதுவும் எம்மு, விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஸோ அப்போ எனர்ஜி ரிலேட்டடாக கேட்டுக்கிறதுனால கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொல்யூஷன், கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொல்யூஷன் அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொல்யூஷன், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க இதுக்கு. half m, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்பீடு வின்னு சொல்லியிருக்காங்க, அது half m². செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று இனிஷியலாக என்னவா இருந்திருக்கு, ரெஸ்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் கொல்யூஷன் த ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் மூவ்ஸ் அட் ஆங்கிள் 0 degree டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் கொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பிளாக்னா இது, அது நம்ம m1 m2 எடுத்தோம் இல்லையா, அதில் அதனுடைய ஸ்பீடு வந்துட்டு v/3. அப்போ half m அதோட ஸ்பீடு v/3ன்னு கொடுத்தனால v/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் பிளாக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், v' எடுத்துக்கலாம். கரெக்டா? நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? என்ன பண்ணிருக்கிறேன், டோட்டல் எனர்ஜி டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டு பிஃபோர் கொல்யூஷன் ஆஃப்டர் கொல்யூஷன் எப்போ எலாஸ்டிக்காக இருக்கும்போது. ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி எம் எல்லாத்துலையும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்? ஸோ v² ஈக்குவல் டு இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா v²/9 ப்ளஸ் v'². அப்போ இதை இங்கே கொண்டு வாங்க, v² மைனஸ் v²/9 ஈக்குவல் டு v'². ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, 9v² மைனஸ் v² நமக்கு என்ன ஆகிடும், v'² ஈக்குவல் டு 8v²/9. ஸோ v' ஈக்குவல் டு ரூட் எடுங்க, 8 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2√2, 9 ரூட் எடுத்தால் 3, v² ரூட் எடுத்தால் vன்னு கிடைக்கும். தெரியுதா? 8 ரூட் எடுத்தால் எப்பவுமே 2√2, ஏன்னா 8 நம்ம 4×2ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ 4×2ன்னு எழுதிங்கன்னா அது ரூட் எடுத்திங்கன்னா 2√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்? ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2√2
by 3 into vன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி 2 root 2 by 3 into v. Yes, option C is the answer. Clear? Yes, correct answer. சொல்லுங்க என்ன கோகுல் என்ன கேட்டிருக்கீங்க? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தேவையில்லை. அங்கே கேட்டிருக்குது கொஸ்டின் மொமெண்டம் எடுக்கக்கூடாதா எடுக்கலாம்ன்றது பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு ஸ்பீடு சம்மந்தமாக எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ கைனடிக்கலி இஸ் மச் பெட்டர். இதில் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு நீங்கள் எழுதினீங்கன்னா அதில் கிடைச்சிடும். கரெக்டாக கிளியர்? ஸோ நீங்கள் மொமெண்டம் எடுத்து ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A body of mass 4 mm is lying in XY plane at rest. If it suddenly explodes into 3 pieces, 2 pieces each of mass m moving perpendicular, முன்னாடி பார்த்தோம் பாரு அதே கொஸ்டின் தான் இது. To each other with equal speeds v, the total kinetic energy generated due to explosion is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பாருங்க, அந்த கொஸ்டின் தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த மாடல் ஒரு கொஸ்டின் போட்டுட்டோம், ரைட்? இது எங்கே தெரியுதா பாருங்கள். இது முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்கள், மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது அதில் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்தது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்து வெடித்து 3 ஃப்ராக்மெண்ட்டாக போச்சுன்னு பார்த்தோம் பாருங்கள். கரெக்ட்? வெடித்து செதறும் போது 3 ஃப்ராக்மெண்ட்டாக 2 வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? அதே கொஸ்டின் தான். தெரியுதா? 4m XY plane at rest, அதுக்கப்புறம் இட் சடன்லி எக்ஸ்ப்ளோர்ஸ் 3 pieces. ஸோ அதே கொஷின் அந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, ஃப்ராக்மெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்ட்டு 3 ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம என்ன சால்வ் பண்ணோமோ சேம் கொஷின், அந்த இடத்துல அந்த 3 ஃப்ராக்மெண்ட்னு சொல்லி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு இந்த 2 pieces ஆஃப் ஈச் மாஸ் வந்து மூவ் பெர்பெண்டிகுலர். அதே கொஷின் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ரெஸ்ட்டில் இருந்த ஒரு மாஸ் 5m மாஸ்னு அங்கே இருந்துச்சு, இங்கே 4m இருக்குது. ஓகே, பேட்டர்ன் ஒன்று தான். சரியா? இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்காக அதை ரெஃபரன்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் யூல் கெட் அன் ஐடியா. ஸோ அங்கே என்ன பண்ணமோ அதை அப்படியே இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இங்கே 4m இருந்துச்சு, அந்த கொஷினில் வந்துட்டு 5. ஆன்சர் இது தான், நான் அதை போட்டிருக்கேன். அது மெத்தட் யூ ஹேவ் டு ப்ரொசீட். அதில் என்ன பண்ணமோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்துட்டு 5m இருந்தது, உடஞ்சது 2ஆக உடையும் போது m பிரிஞ்சது, 2 வெலாசிட்டி v மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருந்தது. ரிமைனிங் இருந்த 3m எடுத்துகிட்டு மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சர்வ்டுன்னு போட்டு அதை வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். அதே மெத்தடில் இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஆன்சர் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 3/2 கிடைக்கும். இங்கே 4m கொடுத்தாங்க, 5m கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே m அப்போ ரிமைனிங் இன்னொரு பீஸ் என்னவா இருந்திருக்கும், 4mல 2 மாஸ் m பிரிஞ்சு ரிமைனிங் 2m இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். தெரியுதா? இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ அது நீட்டில் கேட்ட கொஷின், இது நீட்டில் ஆக்சுவலாக இது ஜேஇ டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? இது 2014 கேட்டது. அடுத்தது வாங்க. A uniform force கொடுத்துட்டாங்க. பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2 kg டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுவுமே அதே கேஸ் தான். டேரெக்டாகவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது தான். ஒர்க் டனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ F வெக்டார் டாட் S வெக்டார் வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா S வெக்டாருக்கு பதிலாக R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார், S வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். கரெக்ட்? ஸோ தட்ஸ் ஆல். R1 இதை கொடுத்துருக்குறாங்க. பார்ட்டிகல் இனிஷியலாக இங்கே இருந்திருக்கு, இது R1 வெக்டார். மீட்டர் டு பொசிஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, R2 வெக்டார். முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ R2 மைனஸ் R1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணது தான். நான் ஆன்சர் என்னென்னு கொடுத்துட்றேன், அதை நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஆன்சர் வந்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 ஜூல்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டூ திஸ் இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். இதெல்லாம் சிமிலர் பேட்டர்ன், சிம்பிள் கொஷின் தான். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு மாடல் நடத்தியிருக்கிறேன். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள், இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க, டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ இதுவே நீட்டு தான். எவ்வளோ கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஷின், 2013 கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது 13ல் இருக்குது. 1 கூலி டேக்ஸ் 1 minute to ரைஸ் எ சூட்கேஸ் த்ரூ எ ஹைட் ஆஃப், ஐ திங்க் இதில் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை. எஸ், ஆக்சுவலாக அது ஸ்பேஸ் இல்லை. என்னென்னா
2 meter at ஓகே சம் அது பிரிண்டிங் கொஞ்சம் கரெக்டாக கிளியராக இல்லை, அது என்னென்னு அந்த இதில் பார்த்துக்கோங்க. இதில் டேட்டா மட்டும் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த செகண்ட் கூலி டேக்ஸ் 30 seconds டு ரைஸ் த சேம் சூட் கேஸ். இது ஆக்சுவலாக சேம் சூட் கேஸ். ஓகேவா? இது ஆக்சுவலாக ஹைட்டு ஹச்சின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இந்த கொஸ்டினோட பேட்டர்ன் மட்டும் சொல்லிடுறேன் என்ன பண்ணணுன்றது. the power of 2 coolies are in the same ratio அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சேம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது, சிம்பிள் கேஸ் தான். என்னென்னா ஒரு சூட் கேஸை ரைஸ் பண்ணுறாங்க. 1 கூலி எவ்வளோ நேரத்தை எடுக்கிறாரு? 1 minute ரைஸ் பண்ணுறாரு. ஒரே ஹைட்டுக்கு அவர் தூக்கின ஹைட்டு வந்து சேம், ஒரே ஹைட்டு தான் இங்கேருந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கூலி அவர் வச்சுட்டு நம்ம கூலி ஏன்னு வச்சுப்போம், அவரை ஏன்னு வச்சுப்போம். 1 minute டு ரைஸ் த சூட் கேஸ் 3 ஹைட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் பர்சன் என்ன பண்ணுறாரு? அதே ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ டைமில்? 30 seconds ரைஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த சூட் கேஸை. சேம் சூட் கேஸ், சேம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? சேம் சூட் கேஸு, சேம் ஹைட்டு. ஃபஸ்ட்டு கூலி வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்துருக்கிறாரு? 1 minute செகண்டு பர்சன் வந்து 30 seconds எடுத்துருக்கிறாரு, ஏ அண்ட் பி. அப்படின்னா த பவர்ஸோடைய ரேஷியோ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் த பவர்ஸ். அப்போ இங்கே 2 கேஸ்லையுமே ஒர்க் டன் சேம். பவரோடைய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பை டைம். 2 பேருமே ஒரே ஒர்க்கை தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒரே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்கிறேன்? 2 பேருமே ஒரே ஹைட்டு தான் தூக்கியிருக்கிறாங்க. கிரவுண்ட்லேருந்து மேலே போகும்போது ஒர்க் mgh, பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்திங்கன்னா mgh, கரெக்டாக? அப்போ ஒரே ஹைட்டுக்கு தான் 2 பேருமே தூக்கியிருக்கிறதுனால ஹைட்டு சேமாக இருக்குது, அதே மாசு. அப்போது ரெண்டுமே என்னது? சேம் ஒர்க் டன். அப்போ எது மட்டும் தான் மாறுது? டைம் மாறுது. ஒருத்தர் 1 minute எடுத்து தூக்கியிருக்கிறாரு, ஒருத்தர் 30 seconds தூக்கியிருக்கிறாரு. தட் இஸ் அ டிஃபரன்ஸ். அப்போது பவர் ஒர்க் டன் கான்ஸ்டன்ட்னால பவர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? டைம் ஃபார் திஸ் கேஸ். இந்த கேஸில் ஒர்க் டன் மாறல, 2 பேருமே செய்கிற வேலை சேம், ஒரே வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க வித் டிஃப்ரெண்ட் டைமில். அதனால் பவரும் டைமும் சேஞ்ச் ஆகுது. பவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்போ டைமு. அப்போ P1/P2 எடுத்திங்கன்னா டைம் எப்படி எழுதணும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா T2/T1. T2 என்னது? செகண்ட் ஒன்று டைம் 30 seconds, ஃபஸ்ட் ஒன் 1 minute அப்படின்னா 60 seconds. எஸ்ஐ யூனிட்டுக்கு எல்லாமே ஒரே மாற்றி ஆகணும். ஸோ அப்போ இது 60. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2. தட் இஸ் 1:2. சரி, அது ஜஸ்ட் அந்த இதில் கொஞ்சம் எரர் இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க அதை இந்த இடத்துல. சரியா? பட் டேட்டா இதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ரைட்? கிளியரா? பர்ஃபெக்டா? எல்லாமே தெளிவாக புரிஞ்சுதா? Right. Next, the potential energy of a particle in a force field. Potential energy கொடுத்துட்டாங்க. U is equal to A/r² minus B/r, where A and B are positive constant. R is the distance of the particle from the center of the field. For stable equilibrium, the distance of the particle என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருந்துச்சுனாலே பொட்டன்ஷியல் ரிலேஷன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ du/dr பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஈக்குலிபிரியமுக்கான கண்டிஷன் என்னது? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும் 0 அப்படின்னு கிடைக்கும். du/dr ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? இது 0 அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் dr-ஆல். யூக்கு பதிலாக இது எப்படி எழுதலாம்னா A/r² மேலே கொண்டு போனீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு தேவைன்றதுனால r⁻². ஆகிடும் மேலே போச்சுன்னா -b/r⁻−1. ஸோ அப்போ டேரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதலாம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதினா என்ன வரும்? A/r⁻². n x⁻n−1 ஃபார்முலா. அப்போ -2 r⁻²-1 இதான் ஃபஸ்ட் ஒன்னோட டிஃப்ரென்ஷியேஷன். -b × r⁻−1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
-1 r பவர் -1 என்ன ஆகிடும் -2 அது வேணால் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்குவாங்க ஈக்குவல் டு 0 கரெக்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஸோ அப்போ -2a r பவர் -3 -2a r பவர் -3 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ அதனால் ப்ளஸ் பி r பவர் -2 ஈக்குவல் டு 0 இதான் ஆக்சுவலாக நமக்கு கிடச்சிருக்கு கரெக்டாக இதானே கிடச்சிருக்கு ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க ஆர் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ இதிலிருந்து எதை காமனாக எடுக்கலாம் பாருங்கள் r பவர் -2 காமனாக எடுத்துக்கோங்க ஓகேவா r பவர் -2 காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் -2a இன்ட்டு r பவர் -1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 நான் சொல்கிறது புரியுதா என்ன பண்ணிருக்கோம் நார்மலாக இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் ஸோ அப்போ r பவர் -1 இங்கே கொண்டு வந்துட்டீங்க r பவர் -2 போனால் 0 கூட போனால் ஃபுல்லாக 0 ஆகிடும் அப்போ ரிமைனிங் எது மட்டும் தான் கிடைக்கும் -2a r பவர் -1 எப்படி ஆகலாம் பை ஆர்னு எழுதிக்கலாமா ப்ளஸ் b ஈக்குவல் டு 0 இப்போ இந்த டைம் அங்கே கொண்டு போயிடுங்க b ஈக்குவல் டு ப்ளஸ் 2a பை r அப்போ r ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r தாங்க டிஸ்டன்ஸு 2a பை b ஸோ r ஈக்குவல் டு 2a by b yes option b கரெக்டா 2a by b is the answer okay so I hope கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ஓகேவா ஸோ இந்த சாப்டர் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான சாப்டர் கஷ்டமாலாம் இருக்காது இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நம்ம நீட்டில் கேட்ட கொஷின்ஸ் இல்லை ஜெய் பழைய கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதில் எப்படி மாடல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த சாப்டரில் என்ன மாதிரி செக்ஷனில் கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபைனலாக எனர்ஜினா என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஒர்க்கு கூட ஒர்க் எனர்ஜி தரப்பி எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி அதே மாதிரி பவர் யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி எப்போ யூஸ் பண்ணுறோம் நார்மலாக எனர்ஜி பை டைம் எப்படி யூஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்புறம் கொல்யூஷன் மெயின் ஹெட்டிங் அடுத்தது இதில் அப்புறம் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் மெயினாக இந்த சாப்டரோட மொத்த ஹெட்டிங் இதுதான் ஸோ இதுலேருந்து 2 கொஸ்டின் நமக்கு போர்டில் கன்சிஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டினை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சாப்டரில் ஸோ அதே மாதிரி நமக்கு கிராவிடேஷன் ஒரு சாப்டர் இருக்குது 11th ஸ்கோர் பண்ணுறது ஈஸியான சாப்டர்ஸ் ஒரு 3 சாப்டருக்கு ஓரளவுக்கு நமக்கு ஈஸி தான் சாப்டர் 1 வேறு இருக்குது நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு 6 கொஷின் இப்போ 6 × 4 24 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஸோ எல்லோரும் ஒழுங்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் கிராவிடேஷன் ப்ராபப்ளி நாளைக்கு இருக்கும் நம்ம அதை பார்க்கலாம் ஸோ அதனால் யாரெல்லாம் மறக்காமல் வந்துடுங்க ஸோ ப்ராப்பராக அப்படியே நீங்கள் லைவாக கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் ப்ராப்பராக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் நம்ம அந்த அப்புறமா பார்த்துலான்னு சொல்லும்போது சில நேரத்தில் ஃபோக்கஸ் இருக்காது அப்புறம் கொஞ்சம் அந்த லேசினஸ் வந்துடும் அதனால தான் அந்த ஃப்ளோவில் லைவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சரியா ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் டோன்ட் ஃபர்கெட் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பார்க்கலாம் நாளைக்கு